இந்த வார்த்தை இந்த நாளில் கேட்டுட்டு இருந்த பிள்ளைங்களுக்கு இதை சொல்ல விரும்புகிறேன். வாழ்க்கை அப்படியே இருக்காது, மாறும். செழிப்பு எங்க இருக்கு, அதுக்குள்ள நான் எப்படி போக முடியும், இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க. நான் சொல்றேன், ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். உங்களை அதுல கொண்டு போகிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். வழி தெரியாது, வழி நடத்துபவர் தெரியும். வேர் அப்படிங்கிறது தெரியாது, பட் ஹூ அப்படிங்கிறது தெரியும். எங்கேயாவது கடவுள் எப்பா இதுலயே இருந்துக்கோ, இதுக்கு மேல எதுவும் யோசிக்காத அப்படி யாரையாவது பார்த்து பேசியிருக்காரா? கடவுள் என்னைக்காவது ஒரு மனுஷங்கிட்ட வர்றாருன்னா வந்த உடனே என்ன பேசுறா தெரியுமா? தம்பி, இந்த லெவல்ல இருக்கக்கூடாது. அதுவும் நான் உன் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் அதே லெவல்ல இருந்தா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை, உனக்கு என்னதான் என்ன மரியாதை? கடவுளுடைய ஐடியா மனுஷன் உங்க தலை மேல ஏறி போறது இல்ல, தீக்குள்ள இருக்கிறது இல்ல, தண்ணீர்ல மூழ்கிறது இல்ல. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற இடம் செழிப்பான இடமாக அது இருக்கிறது. கர்த்தருடைய இருதயம், கர்த்தருடைய கண்ணு உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க கூட என்ன பண்ணுவீங்கன்னா இதே கம்பேஷனோட வாழ ஆரம்பிப்பீங்க. இந்த அம்மா, இந்த குடும்பம், இந்த மக்கள் இப்படி கஷ்டப்படுறாங்களே, மக்களுக்கான இருதயம் கொண்ட ஒரு தலைவன் வருவான் என்றால் கர்த்தர் அவனை உட்கார வைப்பார் பெரிய ஒரு இடத்துல. கானான் என்பது இந்த மக்களின் கனவு அல்ல, இந்த கானான் என்பது கடவுளின் கனவு. ஐயோ, உங்களுக்கு புரியுதான்னு தெரியலையே. செழிப்புள்ள வாழ்க்கை என்பது உங்க கனவு இல்ல, என் பிள்ளைகள் இப்படி வாழ வேண்டும் என்று தேவன் காண்கிற கனவாக இருக்கிறது. நீங்கள் செழிப்பதோ, நீங்கள் வெற்றி பெறுவதோ கஷ்டமான விஷயமே கிடையாது. ஏன்னா இது உங்கள்கிட்ட ஐடியா கிடையாது. இட் இஸ் த பிளான் ஆஃப் காட். இந்த கனவு தேசத்துக்குள் அவர்களை கொண்டு போய் சேர்க்க கடவுளே களம் இறங்கினார் என்பதுதான் நற்செய்தியாக இருக்கிறது. கடவுளை தேடாத, கடவுளை நம்பாத அவன் இஷ்டத்துக்கு போயிட்டு இருந்தானா, அந்த டைம்ல கூட கடவுள் எப்படி இருந்தாருன்னு வேதவசனம் சொல்லுது. செழிப்பை கொடுத்துடணும், நன்மையை கொடுத்துடணும், ஆகாரத்தை கொடுத்துடணும்னு அப்படி கொடுத்துதான் தன்னை குறித்த சாட்சியை கடவுள் விளங்க பண்ணுகிறாராம். நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த வார்த்தைக்கு பிறகு இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க மேல அதை டிக்ளேர் பண்றேன். இனி வரும் நாட்கள் எல்லாம் செழிப்புள்ள நாட்கள் என்று டிக்ளேர் பண்றேன். Psalm 66 verse 2. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஸோ இந்த வார்த்தையிலிருந்து நாம் இந்த மாலையிலே தொடருவோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். எல்லாம் சொல்லுங்க, செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆமென். நம்பி வந்தேன், நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிம்பாங்க. ஆனால் தேவன் எங்கே கொண்டு வந்து நிறுத்துறாரு, எங்கே கொண்டு வந்து விடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆமென். யூ brought us out to into a place of abundance. எல்லாம் சொல்லுங்க, place of abundance. பரிபூர்ணத்தின் இடம் அப்படின்னு வருது. இன்னொரு இதில் எப்படி வருது, தமிழில் எப்படி வருது, செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். எல்லாம் சொல்லுங்க, செழிப்பான இடம், வெல்த்தியஸ்ட் பிளேஸ். கடவுள் அவருடைய பிள்ளைகளுக்காக அவருடைய மனதிலே திட்டமிட்டிருப்பது, தீர்மானிப்பது இதைத்தான். அதனால தான் இங்கே நாம் படிக்கிறோம், தேவன் எங்களை செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விட்டீர். ஒருவேளை இன்னைக்கு உங்கள் அனுபவங்களில் அது இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் அதைத்தான் உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார், அதைத்தான் அவர் உங்களுக்காக திட்டமிட்டிருக்கிறார். செழிப்பான ஒரு இடம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, செழிப்பான இடம். சிலரை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க, சிலர் செழிப்பு தானா அப்படின்னு கேட்பாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? செழிப்பு தானா அப்படிம்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு
கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் வைத்திருக்கிறார். சிலருக்கு இதை சொல்லும்போது செழிப்புன்னு சொன்னால் அவங்களுக்கு செழிப்பாயிருது. என்ன பிரதர் ஒரே செழிப்பு தானா அப்படின்னு என்ன ஆயிடுறாங்க, சலிப்பாயிடுறாங்க. ஏன் இந்த மாதிரி காரியத்தங்கள்லாம் நம்ம தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், எனக்கு ஒவ்வொரு நாளும் வர்ற ஃபோன் கால்ஸ், ஒவ்வொரு நாளும் வர்ற ஜெப குறிப்புகள், போதகர்களிடமிருந்து சரி, பிஸ்னஸ் பண்ணுறவங்ககிட்ட இருந்தும் சரி, சாதாரண விசுவாசிகள் பிள்ளைகள் எல்லார்கிட்ட இருந்தும் சரி, என்ன மாதிரியான ஃபீட்பேக்ஸ் எல்லாம் எனக்கு வருது அப்படின்னு பார்த்தா, அவங்க சொல்கிற காரியம் என்ன, இப்போ அன்னைக்கு கூட ஒன்று வந்தது, 6 லட்சம் ரூபா கடனில் என்ன பண்ணிட்டோம், மாட்டிக்கிட்டோம், குடும்பமாகவே செத்து போகணுங்கிற மாதிரி ஒரு நிலை, எங்களுக்கு உதவி வேணும், இதிலேருந்து எப்படி வெளியே வரணும் எங்களுக்கு தெரியல. இதே மாதிரி எத்தனை கதைகள் இருக்குது தெரியுமா? ஒரு கதைகள் 2 கதைகள் கிடையாது. அதனால் செழிப்பை பற்றி, வளமாய் வாழ்வதை பற்றி கண்டிப்பாக போதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமென். சும்மா மாய்மாலம் பண்ணக்கூடாது. கிறிஸ்தவங்க என்னென்னா சர்ச்சில் ஒன்று பேசுகிறது, அப்புறம் திங்கக்கிழமையிலேருந்து வேறு மாதிரி ஒரு வாழ்க்கையே. அது சர்ச்சில் மட்டும் இது தப்பு, இது தேவையில்லைன்னு சொல்லிட்டு திங்கக்கிழமையே என்ன தான் யோசிக்கிறது, இந்த மாதம் சம்பளம் போடுவாங்களா, எக்ஸ்ட்ரா கூட்டுவாங்களா, இல்லை லாக்டவுனுக்காக கம்மி பண்ணிடுவாங்களா, இதுதான் யோசிச்சுட்ருக்குறது. திங்கள் டு சனிக்கிழமை வரைக்கும் எதை தான் யோசிக்கிறாங்க, காசு காசுன்ட்டு. ஞாயிற்றுக்கிழமை போனோடனே ஆண்டவரே ஆண்டவரேன்ட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஞாயிற்றுக்கிழமை தேவன் எப்படி காசை தாரான்னு சொல்லிட்டா திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் அவரையே நினச்சிட்டு இருப்பீங்க. இன்சான் தெரியலையே. இது எப்படி இருக்குது பாருங்க, சூப்பர்ல. இது தேவன் அதை தராரு, கர்த்தர் அந்த ஏரியாவில் உங்களுக்கு உதவுறாருன்னு சொல்லி கொடுத்துட்டா அவன் காசுன்னு யோசிக்க மாட்டான். எனக்கு ஒரு யெகோவா ஈரே ஒருவர் இருக்கிறார், என் தேவைகளையெல்லாம் சந்திக்கிற ஒருத்தர் இருக்கிறார், என் கடன்லேருந்து என்னை வெளியில் கொண்டு வருவார், கடன் கொடுக்குற ஆளாக என்ன மாற்றுவார். இந்த காரியம் இதை பற்றி ஒரு போதனைகளை போதித்து ஒரு விசுவாசம் உள்ள கட்டி எழுப்பப்படவில்லை என்றால் மக்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை இந்த உலகத்தில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் விசுவாசிகள், அதுவும் கிறிஸ்தவர்களான பிறகு இப்படிப்பட்ட போதனைகளை அவங்க கேட்காததுனால அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் அவங்க கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு போராட்டமாகவே அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால தான் நாம் இதை தொடர்ந்து என்ன பண்ணுறோம், பேசுகிறோம். இவ்வளோ பேர் உங்களை திட்டுறாங்களே, இன்னும் பேசுகிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வளோ பேர் கல்லெறிகிறாங்க, அப்பவும் இதையே பேசுகிறீங்களேன்னு கேட்குறாங்க. பாருங்கள், இந்த திட்டுறதையும் கல்லெறியதையும் நாங்கள் பார்க்கல. இது போதித்து, இதை விசுவாசித்து தங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சிக்கலிருந்து வெளியே வருகிற வாழ்க்கையை நாங்கள் பார்க்கறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் தொடர்ந்து இதை நாங்கள் போதித்து கொண்டே இருக்கிறோம். ஆமென். அந்த ஃபீட்பேக் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க திட்டுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை, இது ஒரு ஆவிக்குரிய போதனையா அப்படின்ட்டுலாம் என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. ஜனங்களை வாழ வைக்க தேவன் வந்தார் என்று நாங்கள் நம்புகிறோம். ஜனங்க வாழ்வது ஆவிக்குரியதா பாவிக்குரியதாலாம் எனக்கு தெரியாது. ஜனத்தை வாழ வைக்க தேவன் வந்தார். ஆமென். வாழ்ந்திருக்க அவர் விரும்புகிறார் என்பதை நாங்கள் நம்புகிறோம். போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி கூட நான் சொன்னேன், நான் வாழ்ந்திருப்பேன் அப்படிங்கிற வரைக்கும் ஓகேங்கிறவங்க இருக்கிறாங்க சில பேர். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ என்ன பிரச்சனை, கடவுள் இன்னும் உங்களுக்கு சக்தியை கொடுத்து பலத்தை கொடுத்து உங்கள் மூலமாக கொஞ்சம் பேரை வாழ வைக்கிறதுல ஏதாவது தப்பு இருக்குதா? ஒரு தப்புமே இல்லை. அதுதான் செழிப்பில் இன்னும் பெருகுவது அல்லது கிருபையில் இன்னும் வளர்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போது எந்த அளவுக்கு, ஹவு மச் மணி இஸ் எனஃப் அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்கிறது? இப்போ இங்கே இருக்கிற பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பதில் இருக்கும். இவ்வளோ காசு இருந்தால் போதும் அப்படிங்கிறதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பதில் இருக்கும். அப்படி பதில் சொல்லுகிற எல்லோரும் தங்களுக்கு எவ்வளவு போதுங்கிறதான் சொல்கிறாங்களே தவிர, இந்த பணம் என்பது ஏதோ என் தேவையை சந்திக்கிற ஒரு காரியம் மட்டும் இல்லாமல் சில தெய்வீக நோக்கத்தை இந்த பூமியிலே நான் செய்யும்படியாய் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சில தெய்வீக நோக்கத்தை நான் செய்யும்படியாய் நிறைவேற்றும்படியாய் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அதை காசு இல்லாமல் செய்ய முடியாது. ஆமென்.
அதுக்கு ஒரு மெட்டீரியல் பொருள் இல்லாமல் இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் நீங்கள் ஒரு வேலையை செய்வது கூடாத காரியம். இயேசுக்கே நிறைய மெட்டீரியல் தேவைப்பட்டது. இயேசு மெட்டீரியல் யூஸ் பண்ணாரா இல்லையா? என்னங்க, தொடவே மாட்டேன்ட்டாரா? இல்லை, ஏராளமாக மெட்டீரியல் என்ன பண்ணார்? யூஸ் பண்ணார். யூஸ் பண்ணி தான் பிதாவின் நோக்கத்தை இந்த பூமியில் என்ன பண்ணார்? நிறைவேற்றினார். நிறைய படகுகள்லாம் வச்சுட்டு போகிறாங்க. நம்ம ஃப்ளைட்டெல்லாம் வச்சுட்டு போகிறோம். ஆமென். ஆமென். இப்போ 2 கார் 3 கார் வச்சுக்கிட்டு அங்கங்கே போயிட்டுருக்குறோம். அதே மாதிரி ஃப்ளைட்டெல்லாம் எடுத்துகிட்டு அங்கங்கே என்ன பண்ணுவோம்? போவோம். ஆமென். மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாரு. கழுதையை கொண்டு வாங்கங்கிறாரு, படகை கொண்டு வாங்கங்கிறாரு. எல்லாமே என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ, ஒரு நல்ல வீட்டை பாருங்க அப்படிங்கிறாரு. எல்லா மெட்டீரியலையும் அவர் என்ன பண்ணுறார்? எடுத்து பயன்படுத்துகிறார். ஸோ அதனால் நாம் இதை பற்றி ஒரு தவறான எண்ணங்கள் ஒரு நாளும் கொள்ள வேண்டியதே இல்லை. நாம் சரியான எண்ணங்களோடு இருக்க வேண்டியது அவசியம். இதை ஒவ்வொரு போதனையையும் நான் ஆரம்பிக்கும்போது ஒரு 2 நிமிஷமாக சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அந்த 2 நிமிஷம் தான் ரொம்ப முக்கியமான நிமிஷம். இப்போ இதை சொல்லலைன்னு வைங்களேன், டப்புன்னு மூடிடுவாங்க. மூடிட்டு ஐயோ இன்னைக்கும் செழிப்பா அப்படின்றாங்க. கர்த்தர் இப்படிப்பட்ட நோக்கத்தோட செழிப்பை நமக்கு தருகிறார். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? மணி வித் அ மிஷன் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாம் சொல்லுங்கள், மணி வித் அ மிஷன். நோக்கத்துடன் கூடிய செழிப்பு. புரியுதுங்களா? வெறும் செழிப்பு இல்லை. எப்படிப்பட்ட செழிப்பு? நோக்கத்துடன் கூடிய செழிப்பு. ஒரு நோக்கத்தோடு கடவுள் உங்கள் வாழ்க்கையில் என்ன தராரு? செழிப்பை தராரு. நீங்கள் அனுபவிக்கணும்னு விரும்புகிறாரு. அதை போன வாரத்துக்கு முந்தின வாரம் பேசினேன். அனுபவிக்கும் அனுகிரகம் கேட்டிங்களா? பிரசங்கம் கேட்டிங்களா? அனுபவிக்கும் அனுகிரகம். போன வாரம் தைத், த பர்பஸ் ஆஃப் தைதிங், தசமபாகத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை போன வாரம் பேசணும், திறந்த வானத்தின் போதனையில். அதுக்கு முந்தின வாரம் என்ன பேசணும்? அனுபவிக்கும் அனுகிரகம். கடவுள் எப்படி அனுபவிப்பதற்கு சக்தியை கொடுக்கிறார் அப்படிதெல்லாம் பேசணும். அப்போ இன்னும் நம்ம கடவுளோட நெருங்கி வாழ ஆரம்பிக்கும் போது, அவரை அறிகிற அறிவில் வளரும் பொழுது நம்ம என்ன ஆக முடியும்னா, நம்ம நிரப்பப்படுவது மட்டுமல்ல, நம்ம ஒரு ஊற்றாக, ஒரு வாய்க்காலாக மாற முடியும். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஒரு ஊற்று, நீங்கள் ஒரு வாய்க்கால். ஆமென். அப்போ உங்கள் மூலமாக அநேகருக்கு அது என்ன பண்ண முடியும்? பாய்ந்தோட முடியும். அப்போ இதுதான் முதல்ல ஒரு தனி மனிதன் பிளஸ் பண்ணப்பட்டு அப்புறம் அவனே என்னதான் மாறுறான்? ஆசீர்வாதமாக மாற்றுறான். தேவன் சொல்கிறாங்க, நான் உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பேன். நீனே ஒரு ஆசீர்வாதமாக ஆயிடுவேன். அது என்ன? அதில் என்ன தப்பு இருக்குது? ஒரு தப்புமே கிடையாது. நான் சாப்பாடு இல்லாமல் இருந்தேன், கடவுள் எனக்கு சாப்பாடு கொடுத்தாரு, சந்தோஷம். அப்புறம் அதோட போதும்னு இருந்துக்கோ. இல்லை, அது சுயநலம். இப்போ 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குற அளவுக்கு எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அது அற்புதமான ஒரு வாழ்வு. அதில் ஏதாவது தப்பு இருக்கா? ஒரு தப்புமே கிடையாது. நான் பாருங்க, இப்படி உங்கள் வாழ்க்கையில் எல்லா நிலையிலையும் நீங்கள் சொல்லலாம். நானே வேலை இல்லாமல் இருந்தேன், இப்போ கொஞ்சம் பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி கடவுளை என்னை ஆசீர்வதிச்சிட்டாரு. இதில் என்ன தப்பு இருக்குது? நம்ம ஆட்களுக்கு இன்க்ரீஸு, பெருக்கம், பிக் அப்படின்னாலே இவனுக்கு ஒரு பக்குன்னு ஆயிடுது. பிக்குன்னா இவனுக்கு என்ன ஆயிடுது? பக்குன்னு ஆயிடுது. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து நீ எல்லையை பெரிதாக்கினா அவன் அப்படியே பார்க்காங்க, என்னையா யாப்பேசி இப்படி கிடந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கான், பிராஸ்பரிட்டி சர்ச்சுக்கு போவான் போல. என் எல்லையை பெரிதாக்கி துக்கப்படுத்திட்டாங்க. துக்கத்தை மாற்றும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அது வரைக்கும் ஓகே பாஸ், உங்கள் துக்கம் அது வரைக்கும் ஓகே. இது என்னது? அவன் சொல்லிட்டான், தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு. இனிமே என் வாழ்க்கையில் தீங்கே இருக்கக்கூடாது, உங்களுடைய கரம் தான் இருக்கணும். ஆமென். ஆமாம், கவலையே இருக்கக்கூடாது, உங்கள் கரம் தான் இருக்கணும். என் எல்லையை பெருசாக்கிருங்க அப்படிங்க. கடவுளும் பாருங்க, அவன் வேண்டிக் கொண்டதை தந்தருளினார் அப்படின்னே போட்டிருக்கு. ஏமே அப்போ பைபிளில் நானும் திருப்பி படிக்கிறேன். சிலர் எல்லாம் சொல்லுறதில்ல, நம்ம தான் கொஞ்சம் அதிகமாக போகிறோமான்னு திருப்பி நான் படிப்பேன். அதாவது நான் சொல்கிறத நீங்கள் கன்சிடர் பண்ணுறதே இல்லையோ, ஆனால் நீங்கள் சொல்கிறத நான் நிறைய நேரம் கன்சிடர் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கிறது.
அப்படி திருப்பி திருப்பி நான் பார்க்கும்போது எனக்கு தெரியுதுன்னா, தேவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாரு நம்முடைய பெருக்கத்தின் மேலே, நம்முடைய செழிப்பின் மேலே, நம்முடைய உயர்வின் மேலே. அவருக்கு ஒரு அலாதி பிரியம் இருக்குங்கிறத நான் பார்க்குறேங்க. எல்லாம் சொல்லுங்க, தேவனுக்கு ஒரு அலாதி பிரியம் இருக்கு என்னுடைய பெருக்கத்தின் மீது. ஆமென். அவருக்கு பெரிய ஒரு பிரியம், அவருக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குது. அதனால பாருங்க, செழிப்பு, வெற்றி இதெல்லாம் கஷ்டம்னே நினைக்காதீங்க. எல்லாம் சொல்லுங்க, அதெல்லாம் கஷ்டம் கிடையாது. ஏன் தெரியுமா? செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து வெட்டீர், அவரே கொண்டு போய் உங்களை விடுறார். ஆமென். ஒருவேளை அப்படிப்பட்ட பின்னணி உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் எப்படிங்க நடக்கும் அப்படிங்கிற காரியம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, கடவுளே ஒரு மனுஷன் என்ன பண்ணுறாரு? செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து வெட்டீர். செழிப்பு எங்கே இருக்குது? அதுக்குள்ளே நான் எப்படி போக முடியும்? இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். எல்லாமே நான் சொல்லலாம். செழிப்பு எங்கே இருக்குது, செழிப்புக்கு போகிற வழி என்ன, இதெல்லாம் நம்ம பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க. இது எதுவுமே உங்களுக்கு தெரியாட்டா கூட கவலைப்படாதீங்க. உங்களை அதில் கொண்டு போகிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். உங்களை நடுகாட்டில் சிலர் விட்டுட்டு போயிருக்கலாம், நட்டாத்தில் சிலர் விட்டுட்டு போயிருக்கலாம், ஸ்டார்ட் பண்ணிட்டு விட்டுட்டு போயிருக்கலாம், அதை இதை செய்வன் விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் கடவுள் சொல்கிறாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கை விடுவதில்லை. நான் உன்னை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விடுகிற தேவனாக இருக்கிறேன். ஆமென். அதனால் வாழ்க்கையில் வந்து பாருங்கள், இதை தான் நம்ம பார்க்கணும். தேவனை பார்க்கணும். பணம், காசு, வெற்றி இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் அடையிறது ரொம்ப பெரிய ஒரு கம்பசூத்திரம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் தேவனை அறிந்தால் போதும், வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், தேவனை அறிகிறவர்கள் வெற்றி பெறுவது சுலபம். உண்மையிலங்க, நான் ஸ்ட்ராங்காக போல்டாக இந்த மாலையில் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தரை மட்டும் நீங்கள் அறிஞ்சிங்கன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, வாழ்க்கையில் கண்டிப்பாக செழிப்பீங்க, வாழ்க்கையில் கண்டிப்பாக பெருகுவீங்க. அதனால தான் பாருங்கள், சிலருக்கு காசு பணம் கொடுக்கறத விட நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த கர்த்தரை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்களா? இந்த தேவனை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்களா? இந்த தேவன் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா காசு பணத்தை விட ரொம்ப பெருசு. ஆமென். பணம் காசெல்லாம் விட அது ரொம்ப பெருசு. அதனால தான் நம்ம வந்து சத்தியத்தை மக்களுக்கு என்ன பண்ணுறோம், எடுத்து பேசுகிறோம், சொல்லுகிறோம். அப்போ எதுவுமே உங்களுக்கு வந்து அதிகமாகிறதுல தப்பே கிடையாது. எல்லாம் சொல்லுங்கள், அதிகத்தில் தப்பு இல்லை. ஆமென். தேவனே பெரியவர் தானே சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமென். அவர் பேரே எல் ஷடாய், the God of more than enough. ஆமென். யோசனையில் பெரியவர், செயல்களில் மகத்துவமானவர், வல்லவர். எங்கேயாவது கடவுள் எப்பா இதிலே இருந்துக்கோ, இதுக்கு மேலே எதுவும் யோசிக்காத அப்படி யாரையாவது பார்த்து பேசியிருக்காரா? கடவுள் என்னைக்காவது ஒரு மனுஷங்கிட்ட வர்றாருன்னா வந்த உடனே என்ன பேசுகிறார் தெரியுமா? தம்பி, இந்த லெவலில் இருக்கக்கூடாது. ஆமென். அதுவும் நான் உன் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் அதே லெவலில் இருந்தால் அப்புறம் எனக்கு என்ன மரியாதை, உனக்கு என்ன மரியாதை? ஆமென். ஏன் நீங்கள் வந்து நீங்கள் எதாவது பண்ண இந்த தியாலஜி உங்களுக்கு பெரிய ஒன்றும் அந்த சிம்பிளாக படிங்க பைபிள். கடவுள் ஒரு மனுஷனை சந்திக்கும் போதெல்லாம் கடவுள் என்ன பண்ணுறான்னு பாரு. கூப்பிட்டு அவனை மட்டும் இல்லை, உன் பிள்ளை, உன் சந்ததி எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கின்றார். அப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, கர்த்தருக்கு ஒரு ஹார்ட் இருக்குது, கர்த்தருக்கு ஒரு இருதயம் இருக்குது. என்ன இருதயம் தெரியுமா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். சில சொல்லுவாங்க, கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டுமே. ஆனால் அவர் பிரியமானதான் பேசிகிட்டு இருக்கிறேன் நான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். எல்லாம் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்குது. நீங்கள் கஷ்டப்படுறது அவருக்கு பிரியம் இல்லை, காசு இல்லைன்னு நீங்கள் நொந்துக்கிறது அவருக்கு பிரியம் இல்லை. ஐயோ என்னெல்லாமோ நான் செய்யணும்னு நினச்சேன், என் பிள்ளைகளுக்கு செய்ய முடியலன்னு வருத்தப்படுறது அவருக்கு பிரியமே இல்லை. பாருங்க, அந்த அம்மா எனக்கு அந்த ஆடியோ அனுப்பும்போது சொல்லுது,
என் பிள்ளையெல்லாம் விட்டு நான் பிரிஞ்சு எங்கேயோ ஒரு நாட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என் கணவர் வர்ற காசெல்லாம் வட்டி கட்டுறதுக்கு தான் போகுது. நல்ல சாப்பாடு கூட அவங்களால சாப்பிட முடியலை. இப்போ இந்த லாக்டவுன் இந்த பிரச்சனைனால சம்பளம் வேறு என்ன பண்ண மாட்டேங்காங்க மக்கள் பாருங்கள் என்ன மாதிரிலாம் இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சமூகத்தில் ஒரு உலகத்தில் மக்கள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு தேவனை நாம் இவ்விதமாக அறிமுகப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. இவங்கிட்ட போயிட்டு கவலைப்படாத இயேசு சீக்கிரம் வந்துடுவார் அப்படின்னா எப்படி இருக்கும்? செவ்வாய்க்கிழமைக்குள்ளே வந்துடுவாரா பிரதர்? ஏன்னா திங்கக்கிழமை காலையில் கடங்காரன் வரேன்னு இருக்கான் அப்படின்னு இருப்பாங்க. கவலைப்படாத, உனக்கு பரலோகத்தில் நல்ல வீடெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு அவன் இங்கே வாடகையாவது கட்டிட்டானா ரொம்ப சந்தோஷம். இதுதான் பாருங்களேன், கொஞ்சம் கூட செட்டே ஆக மாட்டுக்கு. அதனால தான் நம்முடைய காஸ்பல் ஒன்றும் பவர்ஃபுல்லாக இல்லை. அதனால தான் பைபிள் பேசுகிற காஸ்பலாக நம்ம பேசணும். இயேசு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். ஏசாயா 60:61 நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். இயேசுவின் ஊழியத்தை அவ்வளவு விரிவாக அந்த வசனங்கள் சொல்லுகிறது. என்ன பாருங்கள், எல்லாமே மக்களுடைய தேவையை சந்திக்கிற ஒரு ஊழியமாகத்தான் அது இருக்குது. ஏசாயா 61 பாருங்கள் என்ன இருக்குது பாருங்கள். அதாவது மேசியாவாகிய கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் ஒரு ஊழியத்தை செய்வார். இப்போ அவர் ஊழியத்தை தானே நம்ம தொடர்ந்து செய்யணும். அதை தானே பிதா என்ன அனுப்புனது போல் நான் உங்களை என்ன பண்ணுறேன் அனுப்புகிறேன். அப்போ இயேசு செய்கிற ஊழியமும் நம்ம செய்கிற ஊழியமும் எப்படிப்பட்டதுங்கிறது தான் இங்கே மென்ஷன் ஆகிருக்குது. என்ன சொல்கிறாரு? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஏன் ஆவியானவர் மேலே வந்திருக்கிறாரு? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். சிறுமைப்பட்டு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிப்பது என்ன? உன் கஷ்டத்தில் நீங்கள் இருக்க போகிறது கிடையாது. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல். வாழ்க்கையில் உடைஞ்சு போய், வாழ்க்கையில் நலிஞ்சு போய், வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டு, மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டு, ஏமாற்றப்பட்டு, அதான் ஒருத்தர் சொன்னார், பெண்களுக்கு பாருங்கய்யா நிறைய பட்டு இருக்குது. காஞ்சி பட்டு, பனாரஸ் பட்டு, ரிவர்சபிள் பட்டு எல்லாம் இருக்குது. ஆண்களுக்கு வெட்கப்பட்டு, கடன்பட்டு, சோகப்பட்டு, இம்புட்டு பட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. அப்போ பாருங்க, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல், கட்டுண்டவர்களுக்கு விடுதலை, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாய் ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய் துதியின் உடையவும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். பாருங்க, எதுக்கு அனுப்பினார் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சபை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இயேசு இந்த பேசேஜ் எடுத்து வாசித்தாரா? லூக்கா 4:16 பாருங்க. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புத்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அதே தான் இப்போ பாருங்க, சிறுமைப்பட்டவர்னு இருக்குது, இதில் எப்படி இருக்குது? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆமென். இருதயம் நறுங்குண்டவர்களுக்கு குணமாகுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்க இடத்தை அவர் கண்டு வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காலத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோடு பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். அங்கே வார்த்தையை படிச்சிங்க,
இப்போ அந்த வார்த்தை மாம்சமாய் வந்துடுச்சு. இதுக்காக தான் பிதா என்ன அனுப்பினார்னு ரொம்ப தெளிவாக என்ன பண்ணுறாரு சொல்கிறார். அப்போ நீங்கள் இதில் இருக்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் அப்படியே கொஞ்சம் பட்டியல் போட்டு பாருங்கள். குருடருக்கு பார்வை, ஆமென். மேசியா மினிஸ்ட்ரினா என்ன? குருடருக்கு பார்வை. அப்புறம் நொறுங்குண்டு இருக்கிறவங்களுக்கு காயம் கட்டுதல், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, நோய் உள்ளவங்களுக்கு சுகமும், தரித்திரருக்கு. இப்போ ஒவ்வொரு ப்ராப்ளமாக சொல்கிறாங்க, அப்புறம் அதுக்கு என்ன சொல்கிறாங்க? சொல்யூஷனை சொல்கிறாங்க. கட்டுண்டவர்களுக்கு எது சொல்யூஷன்? விடுதலை. கரெக்டா? குருடருக்கு எது சொல்யூஷன்? பார்வை. கரெக்டா? இப்படி சொல்லிட்டே வர்றாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கு. தரித்திரருக்கு எது சொல்யூஷன்? சுவிசேஷத்தை அவர்களுக்கு சொல்லணுமா? என்ன சுவிசேஷம்? தரித்திரனுக்கு எது சுவிசேஷமா இருக்க முடியும்? செழிப்பு தான் சுவிசேஷமா இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஆமென். எல்லாம் சொல்லுங்க. தரித்திரருக்கு செழிப்பு தான் சுவிசேஷம். ஆமென். தரித்திரனை கூப்பிட்டுட்டு கவலைப்படாத, அங்க தங்க வீடு உனக்காக இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும் அவனுக்கு? அவன் சொல்லுவான், எனக்கு தங்க வீடே இல்லை பாஸ், இங்க எனக்கு தங்கையே வீடு இல்லை, அங்க தங்க வீடை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இது எப்படி இருக்குன்னா, காஸ்பல் இப்போதைக்கு அவனுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு ஒன்னத்தையுமே பண்ணாது, எதிர்காலத்தில் ஏதாவது செய்யும். இப்படி தான் சொல்லப்பட்டுக்கிட்டே வருது, பேசப்பட்டுக்கிட்டே வருது, நம்பப்பட்டுக்கிட்டே வருது. ஆனால் உண்மையிலே காஸ்பல் அப்படிப்பட்டது அல்ல. இயேசு இன்றைய தினம் இது நிறைவேறும் ஒரு காலத்தில் அப்படி சொல்லலையே. ஏசாயா சொன்னார், இப்போ ஏசாயாவும் சொல்றார். புரியுதோ? ஏசாயா சொன்னதை இப்போ ஏசாயா என்ன பண்றாரு? நான் தான் அந்த மேசையா, இப்போ என்ன பண்ணுது? நிறைவேறினது அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு ரியல் ப்ரீச்சிங், ஒரு ரியல் காஸ்பல்ங்கிறது என்னவா இருக்குது எப்போவுமே அப்படின்னா, எனக்கு ஏன் காஸ்பல் பேசுறது சந்தோஷம், கேட்குறதுல ஏன் சந்தோஷம், மக்களுக்கு சொல்கிறதுல ஏன் சந்தோஷம்னா, இப்போ கூட இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் கூட மக்களுக்கு அது பதிலை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது, தீர்வை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது, நம்பிக்கையை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது, வெற்றியை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது, சுகத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது, விடுதலையை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது, ஆறுதலை அது கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஒரு காலத்தில் நடக்க போறதை பற்றி காஸ்பல் சொல்லலைங்க. Now எல்லாம் சொல்லுங்க, இன்றைய தினம் உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் நிறைவேறுகிறது. ஆமென். எப்பெல்லாம் எழுந்து நின்று இந்த நல்ல சுவிசேஷத்தை நாம் பேசுகிறோமோ அப்பொழுதெல்லாம் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அங்கே நடக்குது, ஒரு நிறைவேறுதல் அங்கே நடக்க ஆரம்பிக்கிறது. ஆமென். அப்போ பெருசு தப்பு இல்லை, பெருக்கம் தப்பு இல்லை. வாழ்க்கையின் காரியங்களுக்கு பதில பேசும் பொழுது இதெல்லாம் வேதத்தில் இல்லாததுன்னு சொன்னா அப்புறம் பைபிள் படிச்சோமானே தெரியலீங்களா? பழைய ஏற்பாட்டில இருந்து வாசித்து காமிச்சாச்சு, புதிய ஏற்பாட்டிலையும் வாசித்தாச்சு. இயேசு போய் எல்லாத்துக்கும் பரலோகத்துக்கு ஆட்களை ரெடி பண்ணுங்க அப்படின்னு அனுப்புனாரா? கூப்பிட்டாரு. குருடன் கண்ணெல்லாம் திறக்கணும், முடவர்கள் யாரும் இருக்கக்கூடாது, மரித்தோரெல்லாம் எழுப்புங்க, குஷ்டரோகிகளாம் சொஸ்தமாக்குங்க. ஆமென். அப்படி செஞ்சுட்டு சொல்லுங்க, இப்படிதான் அவர் ஆட்சியில் இருக்கும். That is the kingdom of God. That is the kingdom of God. ஆமென். நம்ம அதெல்லாம் பண்றதே கிடையாது. இந்த ரீதியில் இதுக்கே என்ன இம்மாம் குத்துனீங்கன்னா கடனில் இருக்க மாட்டீங்க, கடவுளுங்க அதை எப்படி பாருங்க. ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒர்க் பண்ணணும். கடவுள் ஒவ்வொருத்தரையும் அழைக்கிறார். ஆமென். நான் இதில் ரொம்ப கவனம் செலுத்தி ஒருத்தரும் ஏழையாகவே இருக்கக்கூடாது, எல்லாரும் செழிக்கணும், அதையே ஸ்ட்ராங்காக பேசணும்னு நான் ரொம்ப தீர்மானமாக இருக்கிறேன். ஆமென். அதனால தான் நம்ம போதனையை கேட்குற மக்களுடைய வாழ்க்கையில் நானும் ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். கடனில் இருந்து மக்கள் வெளியில் வர்றாங்க,
செழிப்பதற்கான விசுவாசத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. அதற்கான அபிஷேகம் அவங்க மேலே உண்டாகிறது. கர்த்தரை அவ்விதமாய் அறிந்து கொள்கிறார்கள். ஒரு வெளிப்பாடு ஏற்பட்டு வெற்றியையும் செழிப்பையும் அவங்க வாழ்க்கையில் பார்க்குறாங்க. இருதயம் சுகமாகிறது. வாழ்க்கையில் எதையாவது சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுலேருந்து வெளியில் வர்றது, இதெல்லாம் நடக்குது. நீ இதில் இப்போ அந்த ஏசாயா 60 இதுலேயும் பரலோகம்னு ஏதாவது ஒரு வார்த்தை இருந்துச்சா? ஹலோ, ஆவியானவர் என்னை அனுப்பினார்னு ஏசாயா சொன்னார், ஏசாயாவும் சொன்னாங்களே. இதில் ஏதாவது பரலோகம்னு ஒரு வார்த்தை இருக்குதா? அதெல்லாம் அதாவது நான் தான் உங்கள் அப்பா, நான் தான் உங்கள் அப்பான்னு ஒரு டெய்லி வீட்டில் போய் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க எந்த அப்பாவும். அவர் நடந்துக்கிறத வச்சு இவர் தாயா எங்கள் அப்பா அப்படின்னு அவனே புரிஞ்சுக்குப்பான். அது மாதிரி பரலோகம்னாப்புல பரலோகம்னு ஆகிடாது. பரலோகம் எப்படி இருக்குன்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டணும். பார்க்கும்போதே தெரியும் இங்கேயே இப்படின்னா அப்போ அவர் ரொம்ப சூப்பராக வச்சிருக்கிறாருங்கிறது தன்னால் தெரிய ஆரம்பிக்கும். தன்னால் அவன் நம்ப ஆரம்பிச்சிடுவான். ஆமென். அதனால தான் அந்த கானான் தேசத்தில் இருக்கிற கனிகளை சாம்பிளாக எடுத்துகிட்டு வர்றாங்க. எடுத்துகிட்டு வந்து இஸ்ரவேலர்களுக்கு காமிக்கிறாங்க. இது அந்த தேசத்தின் கனி பாருங்கள் அப்படின்ட்டு. நம்பலாம்னு நினைக்கும் போது கொஞ்சம் பேர் கிளம்பி விட்டாங்க. இது ப்ராஸ்பரிட்டி டீச்சிங் அப்படின்ட்டாங்க. 20 லட்சம் வேற கெடுத்து விட்டாங்க. அப்போ என்னன்னா, சுவிசேஷம் அல்லது வேதாகமத்தினுடைய போதனை, தேவனுடைய இருதயம் என்ன எடுத்துக்கிட்டாலும் எனக்கு என்ன தெரியுதுன்னா, நான் அந்த எசன்ஸை தான் எப்போவுமே கவனிக்கிறேன். ஒரு மனுஷனுடைய உள்ளார்ந்த ஆவிக்குரிய மன ரீதியான உறவு ரீதியான அனைத்து தேவைகளையும் தேவன் சந்திக்கிறார். ஆமென். அனைத்து தேவைகளையும் சந்திக்கிறார். அனைத்து ஏரியாவிலையும் அவர் ஒர்க் பண்ண விரும்புகிறார், உதவி செய்ய விரும்புகிறார். அப்போ பாருங்களேன், அதனால தான் இந்த தேவனை பார்த்தாலே வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாயிடும். ஏன்னா எல்லா பகுதியிலையும் இவர் எனக்கு நம்பிக்கையாக இருக்கிறார். ஆமென். எனக்கு ஹோப்லெஸ்ஸு அப்படின்னு சொல்கிற ஏரியாவே இருக்காது. என் வாழ்க்கையின் எல்லா பக்கங்களுக்கும் இந்த தேவன் நம்பிக்கையாக அவர் இருக்க ஆரம்பிக்கிறார். ஆமென். ரைட். நீங்கள் செய்திக்கே உள்ளே போகவே முடிய மாட்டேங்குது எப்போவுமே. அப்போ அதிகம் தப்பு கிடையாது, பெருக்கம் தப்பு கிடையாது. உங்கள் தேவை போக நீங்கள் நிரம்பி வழிகிறதுல எந்த தப்புமே இல்லை. இப்போ பாருங்கள், நான் இந்த போன 2 வீக்ஸ் டைமில் நான் வந்து சர்ச்சுக்கு ஆல்ரெடி ஒரு லேண்டு நம்ம பார்த்துருக்குறோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 10 கோடி மதிப்பில் லேண்ட் என்ன பண்ணிகிட்ருக்குறோம், பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அப்புறம் ஒரு வீடும் ரொம்ப நாளாக எனக்கு வாங்கணுன்னு ஆசை. ஆமாம் 2 வீக்ஸ்க்கு முன்னாடி போய் ஒரு 1.25 கோடிக்கு ஒரு வீடை என்ன பண்ணிகிட்ருக்குறோம், பார்த்துட்டு வந்திருக்கிறோம். ஆமாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சர்ச்சுக்கு போய் ஒரு லேண்டு பார்க்குறோம், வீடு வாங்கணும், ஒரு இடம் பார்க்குறோம். நான் நினைக்கிறேன்னா இந்த கோடி ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து தான் சொல்லுவேன், ஆண்டவரே 10 கோடியோ 1.25 கோடியோ இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீர் பெரியவராக இருக்கிறீர், நீர் பெரியவராய் இருக்கிறீர். இதுக்காக யாரையும் போட்டு நான் உழுப்ப வேண்டியதும் இல்லை, கிளப்ப வேண்டியதும் இல்லை. அது என் தேவையாக இருக்கலாம், தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற திட்டமாக இருக்கலாம். நீர் அதை தருகிறவராக இருக்கிறீர், நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறீர், நீரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறீர். ஆமென். பாருங்க, என்ன நம்பிக்கையில் போய் இதெல்லாம் பார்க்குறோம், எந்த நம்பிக்கையில் போய் இதெல்லாம் பேசுகிறோம். சில நேரத்தில் சில ஆயிரங்கள் இல்லாத போதே நம்ம கோடிகளை பற்றி சிந்திச்சிருக்கிறோம். இப்போ சில லட்சங்களை கடவுள் கொடுத்துருக்கிறாரு. ஆமென். ஆனாலும் கோடிகளுக்கான திட்டங்கள் என்ன பண்ணுறோம், யோசிக்கிறோம். இந்த சிந்தனையெல்லாம் எங்கேருந்து பிறக்குது, இந்த நம்பிக்கையெல்லாம் எங்கேருந்து நமக்கு வருது? ஏன்னா தேவன் வந்து இப்படிலாம் நம்ம இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விட்டீர். ஆமென். அந்த முந்தின வசன பகுதிகள் மறுபடியும் திருப்புங்க, அதை கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். அந்த 12வது வசனத்தை மறுபடியும் பார்க்குறேன். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். இந்த வசனத்தை பார்க்கும்போது சம் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வழியாக அவங்க போயிருக்கிறாங்க.
மனுஷங்க இவங்க தலை மேலே ஏறி போனாங்கன்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ பெரிய ஒரு அவமானம், எவ்வளோ பெரிய ஒரு வெட்கம், எவ்வளோ பெரிய ஒரு அடிமைத்தனத்தின் வாழ்க்கைக்குள்ள அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. தலை மேலே ஏறி போயிட்டான், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. அப்புறம் கிராஸ் பண்ணி வந்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எதெல்லாம் கடந்து வந்திருக்காங்களாம்? தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். நெகட்டிவாக தான். பொசுக்கக்கூடிய நெருப்பு, அழிக்கக்கூடிய தண்ணீரின் சீற்றம், இது எல்லாத்தையும் நாங்கள் என்ன பண்ணோம்? கடந்து வந்தோம். ஆனால் இப்போ தேவன் எங்களை செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விட்டீர். ஆமென். அப்போ என்ன அர்த்தம்னா, கடவுளுடைய ஐடியா மனுஷன் உங்கள் தலை மேலே ஏறி போகிறது இல்லை. கடவுளுடைய ஐடியா நீங்கள் தீக்குள்ளே இருக்கிறது இல்லை. கடவுளுடைய ஐடியா நீங்கள் தண்ணீரில் மூழ்கிறது இல்லை. கடவுளுடைய ஐடியா, the God's destiny, it is the wealthiest place, is the God's destined place, the God ordained place. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற இடம் செழிப்பான இடமாக அது இருக்கிறது. ஆமென். அப்போ எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு நீங்கள் நின்னீங்கன்னா கடவுள் உங்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விடுவது தான் அவருடைய திட்டமாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் வாழ்வை குறித்து, என் தொழிலை குறித்து கடவுளுடைய திட்டம் செழிப்பாகவே இருக்கிறது. நல்லா சொல்லுங்க, செழிப்பாகவே இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, நான் நிறையவும் அநேகரை நிறைக்கவுமே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். தட் இஸ் காலிங். ஆமென். எனக்கு எல்லாருக்குமே இது இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் நமக்கு ஸ்பெஷலாக இது இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஆமென். இந்த சபையில் இருக்கிற, இந்த ஊழியத்தில், இந்த தரிசனத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கு மேலேயும் நான் இந்த ஆசீர்வாதத்தை தான் அவர்களுக்காக விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு எதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ, நாளைய தினம் அதையெல்லாம் நீங்களே பல பேருக்கு கொடுக்கக்கூடிய இடத்திற்கு நீங்கள் வருவீர்கள். அதுதான் உங்களை கொடுத்த கடவுளுடைய திட்டமும் நோக்கமுமாக இருக்கிறது. ஆமென். அப்போ செழிப்பான இடத்துக்கு நான் போக முடியுமா? கவலைப்படாதீங்க, கொண்டு போய் சேர்க்கிறார், கொண்டு போய் விட்டீர். ஆமென். நம்புங்க. எனக்கு நிறைய காரியங்கள் ஆரம்பத்தில் இருந்து நிறைய காரியங்கள் தெரியவே தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், அவர் கூட்டிட்டு போய் விடுவார். வழி தெரியாது, வழி நடத்துபவர் தெரியும். ஆமென். வேர் அப்படிங்கிறது தெரியாது, பட் ஹூ அப்படிங்கிறது தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எங்கே எப்படி என்பது எனக்கு தெரியாது, ஆனால் யார் என்பது எனக்கு தெரியும். அவ்வளோ போதுங்க நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுறதுக்கு. வேற ஒன்றும் பெருசாக தெரிய வேண்டியதில்லை. எங்கே எப்படி அதெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியணும் அவசியம் இல்லை. ஆனால் யார் அப்படிங்கிறது தெரியணும். அதெல்லாம் அடிக்கடி சொல்கிறேன். இந்த ஆட்டுக்கு எங்கே புல் இருக்குது, செழிப்பு இருக்குன்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் விடுகிறார். ஆமென். அப்படின்னா என்ன? செழிப்புள்ள இடங்களில் அவர் என்னை கொண்டு போய் விடுகிறார். உங்கள் பிஸ்னஸை எப்படியோ கொஞ்சம் ஆயிருக்கலாம், ஆனால் அதை செழிப்பான இடத்துல கொண்டு போய் கனெக்ட் பண்ண அவராலே கூடும். உங்கள் தொழிலை, உங்கள் வாழ்க்கையை செழிப்பான ஒரு இதோட அவர் கனெக்ட் பண்ணுவார். ஆமென். உங்களுக்கு ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸோ, உங்களுக்கு பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸோ, உங்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸோ, உங்களுக்கு ஒரு பெரிய அறிவோ திறனோ உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த நல்ல மேய்ப்பர் உங்கள் வாழ்வை, உங்கள் பிஸ்னஸை, உங்கள் தொழிலை செழிப்பான இடங்களிலே அவர் கொண்டு போய் விடுவது அவருடைய நோக்கமும் திட்டமுமாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் விடுகிறார். எனக்கு எப்போவுமே யோசிக்க, இந்த ஆடு ஒன்றும் அவ்வளோ புத்திசாலித்தனமான ஆடே கிடையாது. அதுவும் அந்த ஆடு அப்படி தான். செம்பரி கூட்டம் அங்கே பார்த்துருக்கீங்களா? தவறி ஒன்று தண்ணியில் விழுந்துச்சுன்னா மொத்தம் கூட்டமும் விழுந்துடும். ஒருவேளை சில பேரை பார்த்து சில பேர் செய்கிறதையே நம்மளும் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கலாம், ஆளாக இருக்கலாம். அவ்வளோதான் இருக்கும் நமக்கு அனுபவங்கள். நம்ம ஊரில் எல்லாருமே அப்படி தான் இருக்கும். ஒருத்தன் ஏதாவது பண்ணிட்டா அதே தான் எல்லோரும் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தா அந்த கடையாக இருக்கும் அந்த ஏரியாவில். ஒரு பேருக்கு ஒன்றும் நடக்காது. சரி, நம்ம ஏதாவது யூனிக்காக பண்ணோன்னு பண்ணவே மாட்டாங்க, ஏதாவது பண்ணிடுவாங்க. அப்போது இந்த ஆடு அப்படி தான் இருக்குது. ஆனால் மெய்ப்பன்
இந்த ஆட்டினுடைய பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, இது அந்த இதனுடைய புத்திசாலித்தனமே இல்லை, இது மெய்ப்பனை சார்ந்துக்கிட்டாலே ஜெயிச்சிருது. ஆமென். புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் விடுகிறார். ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, he lay down in a green pastures அப்படின்னு இருக்கு. என்னை வந்து புல் தரையிலேயே படுக்க வைக்கிறார் அப்படின்னு இருக்கு. ஆமென். புல்லு சாப்பிட்றது கிடைக்குமா? இல்லை, அது மேலதான் தூங்கவே போறீங்க, கட்டு கட்டா வச்சு. ஆமென். படுத்துறங்க பண்ணுவார், புல்லும் கொடுப்பார், தூங்கவும் வைப்பார். சிலர் ரொம்ப புல்லு இருந்தால் தூக்கம் வராதுங்க. இல்லைங்க, எங்கள் ஆண்டவர் நல்ல தூக்கத்தையும் கொடுப்பார், நல்ல புல்லாகவும் தருவார். ஆமென். சில சொல்லுவாங்க, ரொம்ப போய் பணக்காரனாராடா தூக்கம் வந்துடாது அப்படின்ட்டாங்க. கடைசியாக நீங்கள் பார்த்த படம் அண்ணாமலையா அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிருது. அப்படிலாம் கிடையாதுங்க. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். ஒருத்தர் சொல்கிறான், பணக்காரனா அந்த சிபிஐலாம் வருமாமே அப்படிங்க. உனக்கு ஏன்னா அதை இப்போவுமே உட்கார்ந்து அந்த ரேஞ்சுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறது. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து தான் வந்துடுவாங்களாமே, நீ உங்களுக்கு டேக்ஸ் கட்டணும் வர போகிறேன். கடவுள் வந்து உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்களுக்கு டேக்ஸையும் ஈஸியாக கட்டுற அளவுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென். பே பண்ண உதவி செய்வார். அதுவும் எங்கள் கையில் வச்சுருக்க பைபிளில் தான் இருக்குது. ஒரு மீன் வாயிலிருந்து காசு எடுத்து இயேசு தனக்கும் டேக்ஸ் பண்ணி உங்களுக்கும் டேக்ஸ் எல்லாம் கட்டுங்கன்ட்டார். இயேசுக்கு எப்படிப்பட்ட டீம் இருந்திருக்காங்க பாருங்க, எல்லாம் டேக்ஸ் பேயராக இருந்திருக்காங்க. ஹலோ, நீங்க பாருங்களேன், இவங்க கண்ணில் படுறது பூரா தரித்திரம் தான் போட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க பாருங்களேன், வரி செலுத்துகிறவர்களாக. இயேசு மட்டும் இல்லை, இயேசு கூட இருந்தவங்களும் டாக்ஸ் பேயராக இருந்திருக்கிறாங்க, வரியை செலுத்துகிறவர்களாக அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், கடவுள் உங்கள் வாழ்க்கையில் இடைப்படும் பொழுது, உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. எல்லா காரியத்தையும் செய்ய அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், செழிப்பான இடங்களிலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். வாழ்க்கை எங்கேயோ போய்ட்டு நினைக்காதீங்க, இங்கே தான் வரும், இங்கே தான் கொண்டு வந்து விடுவார். ஆமென். அப்போ அந்த ஆட்டுக்கு அந்த அளவுக்கு ஒரு நடத்துதலை அவர் தருகிறார். புல்லுள்ள இடங்களுக்கு நேராக நடத்துகிறார், செழிப்புள்ள இடங்களுக்கு நேராக நடத்துகிறார். யாத்திராகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யாத்திராகமம் 3:7 and 8. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. கர்த்தர் என்ன மாதிரி கர்த்தர் பாருங்க, ஜனங்க கஷ்டப்படுறாங்கன்னா அதை பார்க்குறாரு அவர். ஆமென். சண்டே சொன்ன இல்லையா, இயேசு திரளான ஜனங்களை கண்டபோது மனது உருகினார். எல்லாம் சொல்லுங்க, மனது உருகினார். அப்போ எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. எல்லாம் சொல்லுங்க, பார்க்கவே பார்த்து. இப்போ இந்த டைமில் நீங்கள் எப்படி போயிட்டு இருக்கீங்க, என்னென்ன பிரச்சனையில்? கடவுள் வந்து ஏதோ கண்ணை மூடிட்டு எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்கிற கடவுள் கிடையாது. கடவுளுடைய கண்ணு பூரா மனுஷங்க மேலே இருக்கு. அதனால தான் வாழ்க்கையில் அதை எதையும் பார்த்து பயப்படாதீங்க. உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிற ஒருத்தர் இருக்கிறார். வேதவசனம் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால் என்ன 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 காரியமாக வேணாலும் இருக்கட்டுமே, உங்களை நோக்கி பார்க்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். அதனால தான் ஒரு பெண் வந்து தன் கணவனால் கைவிடப்பட்டு பிள்ளையோடு போயிட்டுருக்கிறாள். அந்த இடத்துல கடவுளை அவள் சந்திக்கிறாள். அப்போ அவள் கடவுளுக்கு ஒரு பேர் வைக்கிறா. என்ன பேர் தெரியுமா? நீர் என்னை காண்கிற தேவன். ஆமென். கடவுளுக்கே இவங்க பேர் வைக்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸில். நீங்கள் கூட அவருக்கு நிறைய பேர் வைக்க முடியும். உங்கள் வாழ்க்கையின் அனுபவங்களெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவருக்கு பல பேர் வைக்க முடியும். தெரியுமா உங்களுக்கு? அந்த பெண் சொல்கிறா, என்னை காண்கிறவரை நான் இன்றைக்கு கண்டேன். வாழ்க்கையில் எப்போ திருப்பு முனை வருது? உங்களை காண்கிற தேவனை நீங்கள் காணும் பொழுது தான். ஆமென்.
அப்போ தேவன் வந்து மக்களின் தேவனா இருக்கிறார். மக்களை நோக்கி பார்க்கிற ஒரு தேவனா இருக்கிறார். என்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குது. அதில் நிறைய நேரத்தில் கேட்குற கேள்வியில் ஒன்று என்னென்னா, ஏதாவது பண்ணால் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகுது, அதனுடைய காரியங்கள்லாம் நல்லா நடக்குது, ஒரு வளர்ச்சி நடந்துக்கிட்டே இருக்குது, என்னன்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், நிறைய நேரம் சொல்லியிருக்கிறேன், சிம்பிளான சீக்ரெட்ஸை மறுபடியும் சொல்கிறேன். நான் மக்கள் மேலே நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா கடவுளே உங்கள் பக்கமாக இருப்பார். இவ்வளோதான். புரிஞ்சான்னு தெரில எத்தனை பேருக்கு. ஏன்னு தெரியுமா? கடவுளுடைய ப்ராஜெக்டே மக்கள் தான். நமக்கு ப்ராஜெக்ட் தான் ப்ராஜெக்டாக இருக்கு. ஹலோ, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதே ப்ராஜெக்டாக இருக்குது. ஆனால் ஜனங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி, ஜனங்க ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி நீங்கள் ஒரு மேட்டரில் இறங்கி பாருங்கள். உங்கள் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, உங்கள் மினிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, அது வேறு லெவலில் பிளஸ் பண்ணப்படும், அது வேறு லெவலில் ஆசீர்வதிக்கப்படும். ஏனென்றால் தேவனுடைய கவனம் முழுவதும் இந்த மனுஷன் மேலே இருக்குது. அதனால தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணால் கூட ஒரு எத்திக்ஸோடு பண்ணணும், மக்கள் நல்லா இருக்கணும்னு செய்யணும். அதனால தான் ஒரு காமன் பிஸ்னஸ் மேனுக்கும் ஒரு கிறிஸ்டியன் பிஸ்னஸ் மேனுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அவனுடைய நோக்கம் வெறும் காசாக மட்டும் இருக்குது. ஆனால் நம்முடைய நோக்கம் என்னென்னா, ஒரு எத்திக்ஸோட, அது 4 பேருக்கு பிரயோஜனப்படட்டும், அது ஒரு 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நிறைய காரியங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்போது எப்படின்னு கேட்குறாங்க. அன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருந்தார், அவன் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து எக்கனாமிஸ்டா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கும்போது அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லைங்கோ, எங்களுக்கு ஒன்று தெரியும், ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஜனங்கள் நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், மக்கள் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு என்ன பண்ணலாம், இதை தான் யோசிக்கிறோம். இதுதான் கடவுளுடைய யோசனைங்க. ரொம்ப சிம்பிளுங்க. கடவுள் என்ன வேலையில் இருக்கிறார் தெரியுமா? மக்களை தூக்குற வேலையில் இருக்கிறார், மக்களை விடுவிக்கிற வேலையில் இருக்கிறார், மக்களை குணமாக்குற வேலையில் இருக்கிறார், மக்களை சந்தோஷமாக்குற வேலையில் இருக்கிறார், மக்களுடைய வாழ்வை தரமுள்ளதாய் மாற்றுகிற வேலையில் இருக்கிறார். அந்த வேலையில் நீங்கள் இருந்தால் நீங்கள் காட்ஸ் ப்ராஜெக்டில் இருக்கிறீங்க. ஆல்ரெடி யூ ஆர் இந்த காட்ஸ் ப்ராஜெக்ட். ஒன்றும் கர்த்தரின் ஊழியர், அந்த ஊழியர்னு பேர் போடணுன்னு அவசியம் இல்லை. மக்கள் நல்லா இருக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணாலும், அதான் வெளியில் உள்ளவங்க கூட அலைகளை சொல்லிட்டான், மக்கள் தொண்டு மகேஷன் தொண்டு அப்படிங்கிறான். என்ன பாஸ் சர்ச்சில் மகேஷன்லாம் கொண்டு வந்துட்டீங்க? வேற ஒன்றும் இல்லை. பீப்புள் ஒர்க் இஸ் காட்ஸ் ஒர்க். ஜனங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, அதனால தான் இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள்னு வேதவசனம் சொல்லுதுங்க. ஆமென். 10 லட்சத்தை எடுத்து இந்த டைமில் கொடுத்தோம். 10 இல்லை, அதுக்கப்புறமும் 3/4 லட்சம் ரூபாய்க்கு பில் போட்டாங்க. 10.25 லட்சம் எடுத்து கொடுத்தோம். கலைஞ என்ன குறைஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? மறுபடியும் ஏறும் வந்து நிற்குது. ஆமாம், ஏறிக்கிட்டே தான் இருக்குது, இறங்கவே மாட்டுக்கு. கொடுத்துட்டே தான் இருக்கிறோம், செஞ்சுட்டே இருக்கிறோம், ஒவ்வொரு வேலையும் பண்ணுறோம். எப்படி பரலோகம் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்குதுங்க. தேவன் வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. மக்களுக்கான ஒரு இருதயம் ஒரு தலைவனிடத்திலோ, மக்களுக்கான ஒரு ஹார்ட் ஒரு நிறுவனத்தினிடத்திலோ இருக்கும் என்றால், நான் சொல்கிறேன், கடவுளே அந்த மனுஷனை ஆசீர்வதிப்பார், கடவுளே அந்த மனுஷனை செழிப்பாக்குவார். ஆமென். இதுதான் ரகசியம். கேட்குறாங்க, இதுதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. நாங்கள் நல்லவங்களா கெட்டவங்களான்னு எங்களுக்கு தெரியல, அந்த சந்தேகம் ரொம்ப நாளாக இருக்குது. ஆனால் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுல ரொம்ப குறிவாக இருக்கிறோம். கர்த்தர் வந்து அதை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஏன்னா நீ வேதாகமத்தை கவனிச்சிங்கன்னா, கடவுளுடைய ப்ராஜெக்டா அல்லது கடவுள் வந்து எது மேலே நோக்கமாக இருக்கிறார்னா மக்கள் மேலே நோக்கமாக இருக்கிறார். 7வது வசனம் பாருங்கள். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. ஜனங்க உபத்திரத்தின் வழியில், கஷ்டங்கள் வெளியில் போகும்போது கர்த்தர் அதை என்ன பண்ணுறாரு? காண்கிறார். இப்போ கர்த்தருடைய பார்வை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க கூட இப்படி தான் பார்ப்பாங்க. கர்த்தருடைய இருதயம்,
கர்த்தருடைய கண்ணு உங்களுக்கு வந்துடுச்சுன்னா நீங்கள் கூட என்ன பண்ணுவீங்கன்னா இதே கம்பேஷனோட வாழ ஆரம்பிப்பீங்க. இந்த அம்மா, இந்த குடும்பம், இந்த மக்கள் இப்படி கஷ்டப்படுறாங்களே, எல்லாம் அப்படியே போயிடுவாங்க. பார்க்கவே பார்த்துன்னா என்ன, கண் வச்சு அதுக்கு ஒரு முடிவு பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இதை மாற்றணும்ப்பா நம்ம, இதில் ஏதாவது ஒன்று செய்யணும்னு உங்களுக்கே என்ன பண்ணும், ஒரு இன்ஸ்பிரேஷன் வர ஆரம்பிச்சிடும். அங்கே பாருங்கள், பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். ஏற்கனவே அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான், இதில் இன்னும் கொஞ்சம் பேர் ஏறி அவனை மிதித்து அவனை நசுக்கி இருக்கிறதெல்லாம் போயிட்டு இப்போ இருக்கிற ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு இருக்கான். லாக்டவுனில் அவன் எல்லாத்தையும் தொலைச்சி ஒன்றுமில்லாமல் நின்றுருக்கிறான். அவனுக்கு ட்ரெயினில் வந்து கட்டணம், எக்ஸ்ட்ரா கட்டணம். எப்படி இருக்கு பாருங்க ராஜ்யம்லாம். நான் சொல்கிறேன், மக்களுக்கான இருதயம் கொண்ட ஒரு தலைவன் வருவான் என்றால் கர்த்தர் அவனை உட்கார வைப்பார் பெரிய ஒரு இடத்துல. நான் சொல்கிறேன், அந்த நபரை உட்கார வைப்பார். அதனால தான் கடவுளுக்கு தாவீதை ரொம்ப பிடிச்சது காரணம் என்னென்னா, ஜனங்களுக்கான பரிதவிக்கிற ஒரு இருதயத்தை தாவீதுக்குள்ள கர்த்தர் வந்து பார்த்தார். ஆமென். அதுதான், அவன் ஒரு ஆட்டுக்குட்டி கூட அடிக்கப்படக்கூடாது, கொன்றக்கூடாது, அப்படி இருந்த ஒரு இருதயம். யோசித்து பாருங்க, கடவுள் அப்படிப்பட்ட ஆட்கள் இன்றைக்கும் தேடுறாருன்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமாம், ஜனங்களுக்கான இருதயம் உள்ள தலைமையை தேவன் தேடுகிறார். ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். கேட்டிருக்கீங்களா? எத்தனையோ சத்தங்கள் இன்னைக்கும், எத்தனையோ ஓலங்கள், எத்தனையோ கண்ணீரின் சத்தங்கள், எத்தனையோ விஷயம் போயிட்டே இருக்குது. கர்த்தர் பாருங்க, அவன் உபத்திரவத்தை பார்க்குறாரு, அவனே உபத்திரவத்தில் இருக்கான், அவனை உபத்திரவப்படுத்துகிறான் ஒருத்தன் கடந்து. அது என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு. பார்த்து அங்கே பாருங்க, இடுகிற கூக்குரலை கேட்டேன். கேட்கவே இல்லைல்ல, அவர் கேட்குறாரு, கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். என் கஷ்டம் யாருக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இந்த வேதாகமம் சொல்லுது, நான் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்கள் அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் எவீரியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆமென். Hallelujah. What is the plan of God? இப்படி உபத்திரவத்தில், துன்பத்தில், வேதனையில் இருக்கிற மக்களை விடுவித்து வெறும் விடுவித்தல் மட்டுமல்ல, விடுவித்து அவங்களுக்காக என்னுடைய கனவு என்ன, கானான் என்பது இந்த மக்களின் கனவு அல்ல, இந்த கானான் என்பது கடவுளின் கனவு. ஐயோ, உங்களுக்கு புரியுதான்னு தெரியலையே. செழிப்புள்ள வாழ்க்கை என்பது உங்க கனவு இல்லை, என் பிள்ளைகள் இப்படி வாழ வேண்டும் என்று தேவன் காண்கிற கனவாக இருக்கிறது. இட் இஸ் a dream of God. It is a God's dream, my friend. இது கடவுளின் கனவுங்க. கானான் என்பது அந்த அடிமைகளின் கனவு அல்ல, அது ஆண்டவரின் கனவு. ஆண்டவர் இவர்களுக்காக பார்த்த கனவு. செழிப்புள்ள இடம் என்பது, நலமும் விசாலமுமான தேசம் என்பது இவர்கள் இருதயத்தில் உருவான ஒரு திட்டமோ, இவர்கள் இருதயத்தில் உருவான ஒரு கனவோ கிடையாது. நான் ஏன் இதை திரும்ப சொல்றேன்னா, நீங்கள் செழிப்பதோ நீங்கள் வெற்றி பெறுவதோ கஷ்டமான விஷயமே கிடையாது. ஏன்னா இது உங்கள்கிட்ட ஐடியா கிடையாது. இட் இஸ் த பிளான் ஆஃப் காட், இட் இஸ் த பர்பஸ் ஆஃப் காட். ஆமென். கடவுள் திட்டமிட்டு விட்டார். தேவனுடைய இருதயம் இதை அவருடைய மக்களுக்காக விரும்புகிறது. தேவனுடைய இருதயம் இதை அவருடைய மக்களுக்காக ஏங்குகிறது, கனவு காண்கிறது. அந்த கனவை அவர் இங்க பேசுறார் மோசே கிட்ட. இவனும் ஒரு நேரத்தில் மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணலான்ட்டு ஒரு கவுன்சிலாவது ஆயிரலாம்னு பார்த்து அவனை விரட்டி விட்டாங்க. பஞ்சாயத்து தலைவராக ஒன்று நீ இருக்கிறதுக்கு லாய்க்கு கிடையாது அனுப்பிச்சு விட்டாங்க. கடவுள் பாருங்க, இவனுக்கு ஒரு ஏதாவது செய்யணும்னு ஆசை, ஆனால் என்னென்னு பண்ணணும்னு தெரியல, ஓடி போயிட்டான். இப்போ அவனே திருப்பி கூட்டு வர்றாரு. அதனால அப்போஸ்தலர்லாம் நல்லா வருது. எப்படி வருதுன்னா, அவர்கள் வேண்டாம் என்று நிராகரித்த அந்த மோசேயே தானே,
அவர்களை விடுவிக்கும் தலைவனாக கொண்டு வந்தார். ஆமென். ஒரு காலத்தில் மக்கள் உங்களை ஒதுக்கி தள்ளுறதுனால இனிமேல் மக்களுக்கும் நமக்கும் ஒன்றுமே வேண்டாம், நீங்கள் ஒதுங்கி நிற்க வேண்டாம். சிலருக்காக அந்த வார்த்தையை சொல்லுகிறேன். ஒரு காலத்தில் உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் தேவன் உங்களை அழைக்கும் பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். ஜனங்கள் ஏற்றுக்கொள்கிற தலைவனாக நீங்கள் இருக்க முடியும், வழிநடத்த முடியும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். தலைமத்துவத்தில் இருப்பதை பற்றி பயப்படாதீங்க. ஏனென்றால் தலைமத்துவத்தை தேவன் ஏற்படுத்துகிறார். ஒரு தலைவனாக இருக்குன்னா சும்மா கிடையாது, கடவுளே கொண்டு வந்து வைக்கிறாருங்க. அது கடவுளுடைய ஒரு அரேஞ்ச்மெண்ட். அதனால தான் ஹானர் த லீடர்லாம் நம்ம பைபிளில் படிக்கிறோம். ராஜாவை கனம் பண்ணுங்கள், தலைவர்களை ஹானர் பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, நோ அது யாரோ டபக்குன்னு போய் சேரில் அவர் யாரையும் உட்கார்ந்துடல, கடவுள் உட்கார வைக்கிறார். ஆமென். தமக்கு சித்தமானவர்களை அதில் அமர வைக்கிறார். அப்போ அவர்கள் நிராகரித்த அந்த மோசையை செலக்ட் பண்ணி இப்போ ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க, நீ இருக்கிற அந்த இடத்துல இருந்து உன்னை விடுதலையாக்கி எங்க கூட்டு போறேன்? பாலும் தேனும். எல்லாம் சொல்லுங்க, பாலும் தேனும். கிடைக்கிற இல்ல, ஓடுகிற. ஹலோ, அங்கே போனால் உனக்கு பால் கிடைக்கும், டெய்லி 100 மில்லி தந்துடுவாங்க, அப்படி சொல்ல. தேனை ஏதோ கொஞ்சம் நீ பார்க்கலாம் இல்லை, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன். The land of plenty. The land of plenty. அதாவது ஒரு பரிபூர்ணத்தின் இடம். The land flowing with milk and honey. இப்போ நீங்க யோசித்து பாருங்க, இது அடிமையின் சிந்தனையில் இது உதயமாகுமா? இப்போ நம்ம இதை சொல்லும்போது சிலரால் இதை கேப்சர் பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்க மைண்ட்லாம் எதில் இருக்கு? ஐயோ, இன்றைய கதை ஓடினாலே பெரிய விஷயம், ஏதோ பெருசாலாம் பேசுகிறீங்க, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு தான் அவங்க மைண்டில் வருது. கடவுளே ஒரு கனவை கொடுத்து, அந்த கனவை ஒரு தலைவன்கிட்ட கொடுத்து அதை மக்களுடைய மனதில் விதைக்க வைக்கிறார் பாருங்களேன். ஆமே, நீ நினைக்கிறீங்களா ஏதோ சும்மா செவ்வாய்க்கிழமை உட்கார்ந்து ஏதோ நடந்துட்டுருக்குன்ட்டு? கிடையவே கிடையாது. சில கனவை கொடுத்திருக்கிறார், சில விதைகளை கொடுத்திருக்கிறார், அதை விதைத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் வேணா பாருங்க, எல்லாம் அறுவடையாகி பூத்து குலுங்கி வேற லெவலில் இருக்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஆமென். நான் சொல்றேன், நீங்கள் கோடீஸ்வரர்களாக இருப்பீர்கள், நீங்கள் செல்வ சீமானாக நீங்கள் இருப்பீர்கள், நீங்கள் வாரி இறக்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஆமென். பட்டணத்துக்கே ஏதாவது ஒன்றா நாம் நின்று செய்கிற அளவிற்கு நாம் வளமாக இருப்போம், நலமாக இருப்போம். கர்த்தர் அவிதமாக வைப்பார். தேங்க்யூ ப்ரோ. ஆமென். அதுதான் கடவுளுடைய ஐடியா. அந்த திட்டத்தை தான் மோசே என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? மோசே கிட்ட தேவன் விதைக்கிறாரு, ஒரு தலைவனுடைய உள்ளத்திலே கர்த்தர் விதைக்கிறாரு. கர்த்தர் விதைத்ததை இப்போ எடுத்துட்டு இவன் என்ன பண்ணுறான்? மக்கள்கிட்ட போய் அதை விதைக்கிறதுக்காக அவன் போகிறான். யோசித்து பாருங்க. அப்போ இப்போ ஒரு போதனை நடக்குது, ஒரு இது நடக்குதுன்னா ஏதோ ஒரு ஆள் கண்டுபிடிச்சது கிடையாது. சிலர் சொல்கிறாங்களே, இது வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு புதிய உபதேசம், ஃபாரின் சரக்கு அப்படின்காங்க. ப்ராஸ்பரிட்டி டீச்சிங்கா இது இந்த கென்னத் ஹேகின், கோப்லண்ட் இவங்க மூலமாக வந்த ஃபாரின் சரக்குங்காங்க. இல்லைங்க, வேதவசனத்தின் போதனை அது. அவ்வளவு நல்லா இருக்கிற நாட்டிலேயே இதை பேசுகிறாங்கன்னா நம்ம நாட்டில் ஓங்கி பேசணும். ஆமென். நிறைய ப்ராஸ்பரிட்டி பேசுகிற ப்ரீச்சர்ஸ் எழும்பணும். ஆமென். சபை வளமாக இருக்க வேண்டும். ஆமென். இப்போ பாருங்க, ஒரு வாரத்துக்கு கூட தாக்கு பிடிக்க முடியாத நிலைமைக்கு மக்கள் வாழ ஆரம்பித்தாங்க. அப்போ தான் நிறைய பேர் இதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஐயா, முதல்ல இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்ட்டு. இது முதல்ல இருக்குது, அதனால தான் இதை பிடிச்சோம், இதை நம்பணும், இதை பேசணும். நம்மளும் நல்லா இருந்த முடிஞ்சிச்சு, மக்களும் நல்லா இருக்க முடிஞ்சிச்சு. ஆமென்.
இல்லை என்ன தப்பு? கடவுளுடைய நாமம் தானே மகிமைப்பட்டு இருக்குது. இல்லை ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? ஒன்றும் ஆகலை. அப்போது நீங்கள் செழுமையாக இருப்பது, நீங்கள் செழிப்புள்ள இடத்தில் வாழ்வது, உங்கள் வாழ்க்கையில் நலம், உங்கள் வாழ்க்கையில் விசாலம், அதை நிறைய வார்த்தைகள் அதில் யூஸ் பண்ணியிருக்கு. நலமும், எல்லாம் சொல்லுங்கள், நலமும் விசாலமும். சின்ன இடம் இல்லை, விசாலத்தை குறித்து தேவன் பேசுகிறார். தாவீது சொல்றான், நான் நெருக்கத்தில் இருந்தேன், கர்த்தர் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து விட்டார். அப்போ கடவுள் உடைய பிளேஸ் என்ன? வாட் கைண்ட் ஆஃப் பிளேஸ் that God has prepared for us? அவர் நமக்காக செழிப்பான இடங்களை, விசாலமான இடங்களை, நலமான இடங்களை தான் அவர் திட்டமிட்டிருக்கிறார், தீர்மானித்திருக்கிறார். ஆமென். தீர்மானிச்சது மட்டும் இல்லை, அங்கே நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு நான் இறங்கிட்டேங்க. புரிஞ்சான்னு தெரியலையே, எப்படி சொல்றாரு பாருங்க. மோசே நீ போன்னு சொல்ல, நானே இறங்கிட்டேன். கொண்டு போய் சேர்க்க நானே களம் இறங்கிட்டேன். இந்த கனவு தேசத்துக்குள் அவர்களை கொண்டு போய் சேர்க்க கடவுளே களம் இறங்கினார் என்பதுதான் நற்செய்தியாக இருக்கிறது. ஆமென். இப்போ இதெல்லாம் வாசிக்கும் போது என்னங்க இப்படியா போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணலாம். நல்லா கவனிங்க. 9வது வசனம் பாருங்க. இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலை கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராக என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். நம்ம எல்லாருக்குமே பாருங்களேன், ஒரு மிஷன் இருக்கு, ஒரு அழைப்பு இருக்கு. இன்னைக்கு இந்த போதனை கேட்குறீங்கன்னா, நானே அடிமைத்தனத்தில் இருக்கிறேன் பிரதர், என்ன தூக்கி விட்டாலே போதும் பிரதர் அப்படின்னு இருக்கலாம். கடவுள் உங்களை தூக்குறது மட்டும் இல்லை, பல பேரை உங்களை கொண்டு தூக்க போகிறார். உங்களை விடுவிப்பது மட்டுமல்ல, உங்கள் மூலமாய் பல பேரை விடுவிப்பது அவருடைய திட்டமாக இருக்கு. ஆமென். இந்த நம்பிக்கை, இந்த ஃபெய்த் எங்கே வரும்னா, இதுதாங்க கடவுள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, இதுதான் தேவனுடைய ஏற்பாடுங்கிறது உங்களுக்கு தெளிவாக விளங்கும் போது மனசு அங்கங்கே போகாது, அப்படியே உறுதியாக இருக்கும், உறுதியாக இருக்கும். Your heart is must established in the word of God. வார்த்தையிலே உங்கள் உள்ளம் உறுதியாக வேண்டியது அவசியம். அப்போ உள்ளம் என்னவாயிடும்? இது கடவுளுடைய திட்டம். எல்லாம் சொல்லுங்க, ஏன் செழிப்பு, என்னுடைய நலம், என்னுடைய விசாலம், என்னுடைய விடுதலை, என்னுடைய பயணம் கடவுளுடைய திட்டமாக இருக்கிறது. ஆமென். அப்போ அவர் இறங்கி ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறார். சரி, இப்போ இதை படிக்கும் பொழுது இது எத்தனையோ 6000 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு காரியம். இன்றைக்கி எப்படி இதோட நம்ம மேட்ச் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தோணலாம். அப்படியே மேட்ச் பண்ணலாம், அதுக்கு தான் கொடுத்துருக்கு. இருந்தாலும் எப்படி இப்போ நம்ம மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள், அன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டத்தை விடுவிக்க கடவுள் மோசேயை அனுப்பி அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். ஆனால் வேதத்தின் நற்செய்தி என்பது இஸ்ரவேலர் மக்களுக்கான நற்செய்தி அல்ல. தேவனுடைய செய்தி என்பது மனுவர்க்கத்துக்கான செய்தியாக இருக்கிறது. ஆமென். God is not God of Israel. God is a God of mankind. அவர் மனுவர்க்கத்தின் தேவனாக இருக்கிறார். ஆமென். மனுவர்க்கத்தின் தேவன் தான் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டு தன்னை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். ஆனால் கடவுள் இஸ்ரவேலின் கடவுள்லாம் கிடையாது. இன்றைக்கும் கூட நிறைய கிறிஸ்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்லைங்க இஸ்ரவேலர்கள் நல்லா இருப்பாங்கங்க, நம்ம அவங்கள அண்டி பிழைக்க வந்தவர்கள் அப்படின்ட்டாங்க. இப்போ நம்மலாம் யாரா? அவங்கள அண்டி பிழைக்கிறவர்களாம். அவங்கெல்லாம் ஒரிஜினல் சீடான், நம்மெல்லாம் அப்பாடி பிள்ளைங்கன்னு சொல்லாமல் சொல்லிகிட்டு இருக்காங்க. வேறு என்ன பளிச்சுன்னு சொல்லதாக இருந்தால் வேறு எப்படி சொல்கிறது? கடவுள் அப்படி சொல்ல போனால் அவன்தான் நிழல். கிறிஸ்துவின் மூலமாய் வருவது தான் ஒரிஜினல் சீடாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வருவது தான் நிஜமான உடன்படிக்கையாக இருக்கிறது. ஆமென். அது மாம்சத்தின்படி உள்ளதுங்க, இது ஆவியினாலே உண்டாகிறது. ஆமென். இதான் அழிவில்லாதது. ஆமாம். அதனால் இஸ்ரவேலர்கள் என்னை ஆசீர்வதிப்பான்ல, நான் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு கடவுள் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். கிறிஸ்தவத்தில் அப்படி ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்குது. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு சமாதானம் உண்டாகட்டும், நான் இஸ்ரவேலை பிளஸ் பண்ணால் தான் நீ பிளஸ் பண்ணப்படுவேன். எல்லாரையும் பிளஸ் பண்ணலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் ஒன்றும் இப்படி ஒட்டு கிடையாது.
ஹலோ, நீங்கள் ஒன்றும் ஒட்டு கிடையாது. ஒட்டி வச்சு ஏதோ உங்களை அப்படியே டெவலப் பண்ணி விட்டாரு. அவங்கெல்லாம் பிள்ளைங்க, நீங்களாம் தத்தெடுத்த பிள்ளைங்க அப்படின்ட்டாங்க. என்ன பைபிள் படித்தாங்கன்னே தெரில பாருங்களேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்து மேலே விசுவாசம் வைக்கிறவர்கள் மாம்சத்தினுடைய சித்தத்தினாலோ புருஷனுடைய இரத்தத்தினாலோ அவன் பிறவாமல் அவன் தேவனால் பிறந்தவன் வேதவசனம் சொல்லு. தேவன் தத்தெடுத்த பிள்ளைன்னு போடல, பெத்தெடுத்த பிள்ளை. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் சொல்லுங்க, தத்து பிள்ளை இல்லைங்க, பெத்தெடுத்த பிள்ளை. ஆமென். யுகா யுகமாய் சுமந்து பெற்றெடுத்தார். ஆமென். அதனால தான் நான் அதை நம்புறதில்லை. அந்த தியாலஜி எல்லாம் நம்ம நம்புறதே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பவுலுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? இஸ்ரவேலர்கள் பிரஜாதிகளின் செழிப்பை கண்டு மனம் திரும்புவார்களாம். இருக்குது, ரோமரில் இருக்குது. இப்போ அதுக்கு போனோன்னா டைம் ஆகிடும். நம்ம செழிப்பை பார்த்து தான் அவனே ரசிக்கப்பட போகிறானா. எப்படா இவ்வளோ நல்லா இருக்க, நீ ஆபிரகாம் தேவன் ஈசாக்கின் தேவன் சொன்னல, அவர் ஏன் தேவன் முதல்ல. ஒழுங்கா மனம் திரும்பி ரசிக்கப்படு. அப்போ நீங்கள் உங்களுக்கு புரியுதா? இது ஒரு ப்ரொஃபட்டிக். யூதர்கள் தான் ரொம்ப செழிப்பாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த யூதர் அல்லாத நாம், கிறிஸ்துவை நம்புகிற நாம், அவர்களை விட ஒரு செழிப்பை, ஒரு வளத்தை, ஒரு நலத்தை நாம் வாழுவோம். அதை பார்த்து அவனுக்கே ஒரு பொறாமை வரும்னா அப்போ நம்ம வாழ்க்கையின் செழிப்பு எந்த அளவுக்கு போக முடியுங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இந்திய தேசத்தில் பணக்காரனான்னு சொல்கிற டப்புன்னொடனே அம்பானி டாட்டா அப்படி டக்கு டக்குன்னு நம்ம சொல்கிறோம்ல. இப்போ இவங்கெல்லாம் நம்மளை பார்த்து பொறாமை போடுவாங்கன்னா எப்படி இருக்கும்? இப்போ கடவுள் அந்த மாதிரி தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த யூதர்கள் இவங்கெல்லாம் கூட பிரஜாதிகளுடைய செழிப்பை பார்த்து என்ன பண்ணுவாங்க, நலனை பார்த்து, ஏய் நீ ஒட்டே இல்லையே, ஒரிஜினலோட மிஞ்சிட்டியப்பா, இது அசல். ஆமென். இப்போ பாருங்க, இது எப்படி நமக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்போஸ்தலர் 3:22 பாருங்க. மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்காக உங்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. மோசே என்ன சொல்லிட்டாருன்னா, இப்போ என்னை பெரிய சேவியர் மாதிரி பார்த்துறாதீங்க, இன்னொருத்தர் வரப்போறார். நான் இந்த இஸ்ரேல் மக்களை இந்த அடிமைத்தனத்தை தான் விடுதலை ஆக்கினேன், ஆனால் அவர் உலகத்தையே விடுதலையாக்க போறார். ஆமென். இந்த முதல்ல பார்த்தீங்கன்னா சாதாரண ஹீரோலாம் சண்டை போட்டு ஓரளவுக்கு சில இதை பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மெயின் ஹீரோஸ் வருவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? முதல்ல அலெக்ஸ் பாண்டியன் ஏதாவது பண்ணுவார், அலெக்ஸ் பாண்டியனை கொண்டு போடுவாங்க. அப்புறம் அவன் பிள்ளை தான் அப்புறம் எல்லாரையும் பழி வாங்கும். அது மாதிரி பிகினிங்கில் மோசே சில பேர்லாம் கொஞ்சம் பண்ணுறாங்க. ஒரு செட்டன் லெவல் ஆஃப் என்ன நடக்குது, விடுதலை நடக்குது. ஆனால் இன்னொருத்தர் வருவார், அவர் பெரியவர் அப்படின்னு அறிவிக்கப்படுகிறார். ஆமென். அவருக்கு செவி கொடுங்க. இது மறுரூப மலையிலையும் நடந்துச்சு தெரியுங்களா உங்களுக்கு? அங்கே மோசையும் வராரு, யாரும் வராரு, பிதா சொல்லிட்டாரு. சீசர்கள் பார்த்துட்டு இருக்காங்க, ஏப்பா மோசே, அவர் சொல்லிட்டார் இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்ட்டார். ஆமென். அவங்களுக்கு அல்ல, இவருக்கு செவி கொடுங்கள். இப்போ பாருங்க, அந்த தீர்க்கதரிசியின் சொல் கேதாதவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றான். ஏன்னா அவர் வார்த்தை ரொம்ப முக்கியமானது. சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்கதரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாளை முன்னறிவித்தார்கள். நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராக இருக்கிறீர்கள். உங்கள் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோடு பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். இப்போ கவனிங்க 26. எப்படி மோசே அனுப்பி அடிமைத்தனத்தில் இருக்க ஜனங்களை விடுதலை ஆக்குவதற்கு நான் இறங்கினேன் அப்படின்னு தேவன் சொன்னாரோ, இப்போ முழு மனுவர்க்கத்துக்கும் அதே தான் அவர் செய்கிறாரு. 26வது வசனத்தில், அவர் உங்கள் எல்லோரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். ஆமென். கடவுள் பாருங்க,
வெறும் அன்னைக்கு அப்படி பாதிக்கப்பட்ட மக்கள் மேலே அவர் பரிவு கொண்டு இறங்கினவர் மட்டுமல்ல, இயேசுவை அனுப்பி ஒட்டுமொத்த மனுவர்க்கத்தையும் பொல்லாங்கிலிருந்து விலக்கி அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி அவரையே அனுப்பினார் என்பதுதான் சுவிசேஷமாக இருக்கிறது. ஆமென். அப்போ சுவிசேஷம் ஏதாவது மாறிடுச்சா? மாறவே இல்லை. பாலும் தேனும் எதுவும் மாறிடுச்சா? நலமும் விசாலம் எதுவும் மாறிடுச்சா? இல்லை. பொல்லாப்பை நீக்கி ஆசீர்வதிக்கவே இயேசுவை அனுப்பினாராம். உங்க பைபிள்ல தானே இருக்குது. என்ன போட்டிருக்குது? இயேசு எதுக்கு அனுப்பினாரா? உங்களை ஆசீர்வதிக்கும்படி. ஹலோ, நம்ம என்ன சொல்லிட்டோம்? பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு வந்தார். அந்த லெவல்ல முடிச்சிட்டோம். இல்லைங்க, உங்களை பொல்லாங்கை உங்க வாழ்க்கையை விட்டு விலக்கி, அடிமைத்தனத்தை விலக்கி, நோயை விலக்கி, பிரச்சனைகளை விலக்கி, எல்லாத்தையும் விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவரை அனுப்பினார். அப்படிங்கிறத அன்னைக்கு அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். பேதுரு அந்த பிரசங்கத்தில் என்ன பண்றாரு? நினைப்பூட்டு காட்டுகிறார். அப்போ அன்னைக்கு தான் நடந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு அது என்னது? நமக்கு ரொம்ப கனெக்டடாக இருக்குது. ஏன்னா மோசையின் மூலமாக என்ன செஞ்சாரோ அதை விட பலமாய் தன் குமாரன் மூலமாக அவர் செய்தார். அல்லேலூயா. மோசே செய்தது ஒரு லெவல் ஆஃப் விடுதலை கொடுத்துருக்கும்னா, அப்போ முழு மனுவர்க்கமும் அவருடைய நாமத்தை விசுவாசித்து அவர் சிலுவையில செய்ததை நம்பி அவர் தரித்திரராக மாறி நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கும்படியாய், அவர் காயப்பட்டு நம்மை சுகப்படுத்தும்படியாய், அவர் சபிக்கப்பட்டு நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய், இப்படி அவரையே பரிகார பலியாக அனுப்பி, அப்போ மக்கள் இருக்கிற கூக்குரலுக்கும் மக்கள் இருக்கிற கண்ணீருக்கும் கடவுள் யாரையோ அனுப்பிட்டே இருந்தாருங்கிறது மட்டும் இல்லை, இறுதியில் தன் குமாரனை அனுப்பினார் என்பதுதான் நற்செய்தியாக இருக்கிறது. ஆமென். இப்போ அனுப்பப்பட்டு விட்டார். அனுப்பப்பட்டவர் இறங்கி நான் விடுவிக்கப்பட, சுகமாக்கப்பட, நான் செழிப்பாய் வாழ அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். இப்போ என்னன்னா, முடிச்சு விட்டார், எனக்காக முடித்தார்னு நம்பி அந்த செழிப்புள்ள வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க வழியையும் வாசலையும் அவர் திறந்து விட்டிருக்கிறார். ஆமென். இனிமேல் தீயையும் தண்ணீர்லையும் வாழ வேண்டியதில்லை. மனுஷன் என் தலை மேலே ஏறி போகிற வாழ்க்கையில் வாழ வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்துவுக்குள் செழிப்பான இடங்களிலே எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்பதுதான் சுவிசேஷமாக இருக்கிறது. ஆமென். அப்போ இதை யோசித்து பாருங்க. அந்த வெல்த்தியஸ்ட் பிளேஸுங்கிறதுலாம் மாறல, இன்னைக்கு வச்சிருக்கிறார். செழிப்பான இடங்களை வைத்திருக்கிறார். என்றைக்குமே கடவுளுடைய மனசில் அது இருந்ததுக்கு பாருங்கள். அதே அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 14. லீஸ்திரால போய் பவுல் பிரசங்கம் பண்ணுறார். சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் அங்கே நடக்குது. தாயின் வயிற்றுலேருந்து நடக்காதவெல்லாம் என்ன பண்ணுறான்? எழுந்து நடக்கிறான். சூப்பர் நேச்சுரல் நடக்குது, மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நிறைய நடக்குது. ஜனங்கள்லாம் அதை பார்த்துட்டு கடவுளே இறங்கி வந்துட்டாருன்ட்டு மாலைகளெல்லாம் கொண்டு வந்து போட்டு இவங்களை கும்பிடுறதுக்கு போகிறாங்க. அப்போ அவங்க அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறாங்க, நாங்கள் சாதாரண உங்களை மாதிரியான மனுஷங்க தான், கடவுள் பெரியவர் அப்படின்னு கடவுளுக்கு மகிமையை அவர்கள் செலுத்துகிறார்கள். அப்படி செலுத்தி விட்டு அவர்களுக்கு ஒரு பிரசங்கத்தை செய்கிறார்கள். பாருங்கள், அந்த பிரசங்கம் என்னன்னு பாருங்களேன். 16வது வசனம், அப்போஸ்தலர் 14:16. சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழியிலே நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து. பாருங்க, கடவுளை தேடாத, கடவுளை நம்பாத அவன் இஷ்டத்துக்கு போயிட்டு இருந்தானா, அந்த டைம்ல கூட கடவுள் எப்படி இருந்தாருன்னு வேதவசனம் சொல்லுது. புரியுதுங்களா உங்களுக்கு? முந்தின வசனத்தை பாருங்க. தங்கள் தங்கள் வழியிலே போயிட்டு இருந்தாங்க. அப்படி போயிட்டு இருந்தாங்கிறதுக்காக கடவுள் எவ்வளோ நல்லவராக இருந்தார், அவர் எவ்வளவு பொறுமை உள்ளவராக இருந்தார், இரக்கம் உள்ளவராக இருந்தார்னா, அவர் நன்மை செய்து வானத்திலிருந்து மழையையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்தது இல்லை என்றான். இப்போ பாருங்க, கடவுளுக்கு நீங்கள் சாட்சி இல்லை, கடவுளை சாட்சி இட்டுக்கிட்டே இருக்கிறார். எதெல்லாம் சாட்சியா? செழிப்புள்ள ஒரு காலத்தை அவர் கொடுத்து தம்மை குறித்த சாட்சியை அவர் விளங்க பண்ணுகிறாராம்.
நன்மை செய்து தம்மை குறித்த சாட்சியை அவர் விளங்க பண்ணுகிறாராம். மலைகளை கொடுத்து தம்மை குறித்த சாட்சியை விளங்க பண்ணுகிறாராம். ஆகாரத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து நம் இருதயங்களை நிரப்பி அவர் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற சாட்சியை அவர் விளங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாராம். ஆமென். பாருங்க, வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சாட்சியெல்லாம் இல்லைன்னா நம்பிக்கையே கிடையாது. ஒன்றும் இல்லாமல் ஒவ்வொரு காரியங்களுக்காக போராடி இருந்த போது கடவுள் இப்படிப்பட்ட சந்தோஷத்தினால நிரப்பி, நம்ம கரெக்டாக போனோமா தப்பாக போனோமான்னு தெரில, ஆனால் அவர் ரொம்ப கரெக்டாக செஞ்சுருக்கிறாரு. ஆமென். இதெல்லாம் தேவன் தன்னை விளங்க பண்ணுறாராம். எப்படி விளங்க பண்ணுறாராம்? இன்றைக்கி இவங்க சொல்கிறாங்களே, ஐயோ வெட்டுக்கிளி அனுப்புகிறாரு, கொரோனாவை அனுப்புகிறாரு, இப்படி கடவுள் விளங்க பண்ணுறாருலாம் போடலைங்க. எந்த பைபிள் வச்சுட்டு இருக்காங்கன்னே தெரில பாருங்க. வழிதப்பி போன ஜனங்க கிட்ட கூட கரெக்டாக அவனுக்கு மழையை கொடுத்துடணும், செழிப்பை கொடுத்துடணும், நன்மையை கொடுத்துடணும், ஆகாரத்தை கொடுத்துடணும்னு அப்படி கொடுத்து தான் தன்னை குறித்த சாட்சியை கடவுள் விளங்க பண்ணுகிறாராம். என்ன மாதிரி பேசிருக்கிறாங்க பாருங்க. கர்த்தர் நல்லவர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென். இது படிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஒரு பைபிள் ஒரு வசனம் படிக்கிறது மாதிரின்னு தெரியாது, கடவுளுடைய இருதயத்தை பார்க்குற மாதிரி இருக்கு எனக்கு. புரியுங்களா உங்களுக்கு? இதை வாசிக்கும் போது ஏதோ ஐ எம் ரீடிங் பைபிள் அப்படிலாம் இல்லை, ஐ எம் சீயிங் காட்ஸ் ஹார்ட் த்ரூ திஸ் ஸ்கிரிப்சர். எப்படி பார்க்குறேன், எவ்வளோ ஏராளமானவர் அவர் இருக்கிறாரு. இப்படி வழி தப்பி எப்படியோ போகும்போது கூட நன்மை செய்கிறாரு. வானத்தை திறந்து மழையை கொடுத்து செழிப்புள்ள காலங்களை, எல்லாம் சொல்லுங்க, செழிப்புள்ள காலங்களை. கெட்டு போய் பின்வாங்கி போகிற மனுஷனுக்கு கூட கடவுளுடைய திட்டம் செழிப்புள்ள காலம்னா, இன்னைக்கு அவரை நம்பி வர்ற உங்களுக்கு என்ன மாதிரி வச்சுருப்பாருன்னு கொஞ்சம் யோசித்துப்பார். அவரை சார்ந்து வர்ற உங்களுக்கு என்ன காலத்துங்க வச்சுருக்கிறாரு? அப்படித்தான் 3 வருஷம் அவ்வளோதான், அப்படியா? இல்லைங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். செழிப்புள்ள காலங்கள். நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த வார்த்தைக்கு பிறகு இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க மேல அதை டிக்ளேர் பண்றேன். இனி வரும் நாட்கள் எல்லாம் செழிப்புள்ள நாட்கள் என்று டிக்ளேர் பண்றேன். செழிப்புள்ள காலம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். Glory to the living God. Constantly doing good things and showing you kindness and giving you rains from heaven and productive, என்ன போட்டிருக்குது, productive season, filling your heart with food and happiness. Hallelujah. என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, இருதயங்களை சந்தோஷத்தினால் நிரப்புகிறார். என்னமோ தெரியல, சந்தோஷமா இருக்குன்னா கடவுள் சந்தோஷத்தால் நிரப்புறாராம். கடவுள் வைத்த மட்டும் நிரப்பல, இருதயங்களையும் நிரப்புகிற தேவனுங்க. ஆமென். ஆமா, வைத்த ஆகாரத்தினால் வைத்த நிரப்புறார். ஆமென். சந்தோஷத்தினால் இருதயத்தை நிரப்புறார். செழிப்புள்ள காலங்களை கொடுக்கிறார். கடவுளை எப்படி பாருங்க நீங்க. நான் சொல்றேன், ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு, இதுக்கெல்லாம் போராடாதீங்க. தேவனை இப்படி பார்த்துட்டீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் அப்படி வாழ ஆரம்பிச்சிடுவீங்க. நான் பார்க்குறேன், என் தேவன் செழிப்பின் தேவன், என் தேவன் சந்தோஷத்தால் நிரப்புகிற தேவன், என் தேவன் ஆகாரத்தினால் என்னை நிரப்புகிற தேவன், என் தேவன் எனக்கு செழிப்புள்ள காலங்களை கொடுக்கிற தேவன். ஆமென். ஃபைனலாக ஒரே ஒரு ஸ்கிரிப்சரோட முடிப்போம். நெகேமியா 9:25. ஐயோ, அவருடைய இருதயத்தை வாசிச்சுட்டு இருக்கிறேன் நான். அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டி கொண்டு, கடவுளுடைய பிள்ளைங்க எப்படி வாழ்ந்தாங்களாம்? அரணான பட்டணங்களை கட்டினார்களாம். ஒரு ஊரே கட்டப்படுது. அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டி கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும். ஆமென். எல்லாம் ஃபுல் ஃபர்னிஷ்டு, எல்லாமே இருக்கு. வீட்டில் என்ன வேணுமோ அவ்வளோ இருக்கு. சகலவித உடைமைகளையும் நிறைந்த வீடுகள் அல்ல, வீடுகளையும். ஆமென். வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து
உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். What a God we serve. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய தயவினாலே செல்வமாய் வாழ்ந்தார்கள். பா, என்ன மாதிரி இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, அவருடைய தயவினாலே நான் செல்வமாய் வாழுவேன். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீங்கள் ஒவ்வொருவரும் தயவை பெற்றிருக்கிறீர்கள். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். அப்போ பாருங்க, செல்வமாய் வாழ்ந்தார்கள். ஆமென். எழுந்து நிற்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இன்னும் சிலது இருக்குது, அடுத்த வாரம் பேசுவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஒன்னதான் சொல்ல வந்தேன். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். மனிதர்கள் எங்கள் தலையின் மேல் ஏறி போனார்கள். செழிப்பான இடங்களில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். இந்த வார்த்தை இந்த நாளில் கேட்டுட்டு இருந்த பிள்ளைங்களுக்கு இதை சொல்ல விரும்புகிறேன். வாழ்க்கை அப்படியே இருக்காது, மாறும். இப்படியே போயிட்டுருக்குன்னு நினைக்காதீங்க. இப்படியே தலை மேலே ஏறி போகிறதும், இப்படியே தண்ணீரில் தவிக்கிறதும், நெருப்பில் போகிறதும் இப்படியே இருக்குன்னு நினைக்காதீங்க. செழிப்பான இடங்களில் உங்களை கொண்டு வந்து விட்டார் என்று எழுதியிருக்கிறதே, இந்த வார்த்தையின்படியாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செழிப்புள்ள இடங்களிலே அவரே உங்களை கொண்டு போய் விடுகிறவராக இருக்கிறார். நீங்கள் தேடி ஓடி அலைஞ்சு ஒருவேளை களைச்சிருந்தா கூட இன்னைக்கு அவருடைய கரம் உங்களை பிடிக்கிறது, அவருடைய வார்த்தை உங்களை பிடிக்கிறது, அவருடைய ஆவி உங்களை தொடுகிறது. இனி உனக்கு தீ அல்ல, இனி மனிதர்களின் உன் மேலே அவங்களுடைய டாமினேஷன் இருந்ததில்லை, அது அல்ல இனிமே உனக்கு. ஹல்லேலூயா. நான் உன்னை செழிப்பான இடங்களுக்கு நேராய் நடத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். கரங்களில் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் அப்படியே சேர்த்து இந்த நாளில் நான் உங்களுக்காக ஜெபம் செய்ய விரும்புகிறேன். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க, ஆன்லைன் மூலமாக உங்களுடைய விசுவாச விதைகளை நீங்கள் விதைக்கலாம். இந்த வார்த்தைகள் உங்களை ஆசீர்வதித்திருக்கும் என்றால், அது உங்களுக்குள்ளே விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கொடுத்திருக்கும் என்றால், இந்த வார்த்தை எனக்கானது என்று நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று நான் அதை மரியாதை செய்யும் விதமாய் கொடுக்க போகிறேன். அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் கொடுக்க விரும்பினால், ஃபேஸ்புக் ஆர் யூடியூப்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைங்க, ஆர் கூகுள் பே ஆர் வாட்ஸ்அப்ஸ், இன்னும் நிறைய விதங்கள் அங்கே நீங்கள் காணிக்கைகளை செலுத்தலாம். அப்படி நீங்கள் செலுத்துகிற உங்கள் காணிக்கை குறித்த அந்த ரிசிப்டை எங்களுடைய அலுவலக எண்ணிற்கு மறவாமல் அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறோம். கரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். மா கோரா ஷடலா காத்தினாமா ராஷாடலா பராலா காஷி கேரேபோரோ ரூபேலா ரனா சட்டினா ஹாசோகோரோ. ஹல்லேலூயா. அப்பா, அன்னைக்கு மோசே அனுப்புனீங்க. அந்த மோசே கொடுத்த விடுதலையே இப்படி இருந்ததுன்னா, இன்னைக்கு குமாரனே அனுப்பினீங்க. அவரே பாலும் தேனும் ஓடுற இடத்துக்கு வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட வைக்க முடியும்னா, இன்னைக்கு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாகிற ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஏற்படுகிற விடுதலை, அவர் கல்வாரிலே செய்து முடித்த காரியத்தின் விளைவாக எங்களுக்கு உண்டாகிற செழிப்பு, சுகம், ஆறுதல், விடுதலை எப்பேற்பட்டதாக இருக்கிறது கர்த்தாவே. கானான் எங்கள் கனவல்ல, உம்முடைய கனவு. செழிப்பான இடம் எங்களுக்காக நீர் வைத்த திட்டம் கர்த்தாவே. எங்களுக்காக நீங்க தீய வைக்கல, தண்ணீரை வைக்கல, அவமானத்தை வைக்கல, வெட்கத்தை வைக்கல, செழிப்புள்ள இடங்களை வைத்திருக்கிறீர். அதிலே கொண்டு போய் சேர்ப்பது உம்முடைய திட்டமும் நோக்கமா இருக்கிறது. இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் தத்தளித்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை துன்பத்தின் பாதையில சென்று கொண்டிருக்கலாம், உபத்திரவத்தின் பாதையில இருந்து கொண்டிருக்கலாம். இந்த நாளில் இருந்து அவங்க வாழ்க்கையின் திசை அப்படியே டேன் ஆகட்டும், அப்படியே திரும்பட்டும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த செழிப்பை நோக்கி தேவ ஆவியினால், தேவ வார்த்தையினால், தேவனுடைய அபிஷேகத்தினால் இந்த நாள் முதற்கொண்டு அவருடைய வாழ்க்கை செழிப்பை நோக்கி திரும்பட்டும், நலனை நோக்கி திரும்பட்டும், விசாலத்தை நோக்கி திரும்பட்டும். ஓ, மகிழ்ச்சியை நோக்கி, விடுதலையை நோக்கி, வெற்றியை நோக்கி திரும்பட்டும் என்று நான் சொல்லுகிறேன் கர்த்தாவே. வாழ்க்கை திருப்பப்படுவதாக. தேவன் வைத்த கனவுக்கு நேராய் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் திருப்பப்படட்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள் நீர் உண்டாக்கின நல்ல திட்டங்களுக்கு நேராய் இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் திருப்பப்படட்டும் என்று நான் பேசுகிறேன். இந்த நாள் ஒரு திருப்பு முனையாக வாழ்க்கையில அமையட்டும் என்று நான் பேசுகிறேன் கர்த்தாவே. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். நீர் உம்மை குறித்த சாட்சியை விளங்க பண்ணுகிறவராய் இருக்கிறீர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரங்களிலே, ஓ, உம்மை பற்றிய சாட்சிகள் விளங்கட்டும் சுவாமி. ஆகாரங்களால் வாழ்வு நிரப்பப்படட்டும், சந்தோஷங்களால் நிரப்பப்படட்டும். செழிப்புள்ள சீசனை அவங்க பார்க்கிறதின் மூலம் உம்மை குறித்த சாட்சியை அவர்கள் பார்க்கட்டும்.
ஹல்லேலூயா. நன்மையானதை காண்பதின் மூலம் உம்மை குறித்த சாட்சியை நீர் விளங்க பண்ணும். இப்பொழுதும் இந்த கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அற்புதங்களும் அடையாளங்களும் ஜனங்களுடைய வாழ்க்கையில திரளாய் நடப்பதாக. பொருளாதார திருப்பு முனைகள், கடல்ல இருந்து வெளியே வருவது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சமாதானம், சந்தோஷங்கள் இப்போதே பாய்ந்தோடட்டும் என்று நான் பேசுகிறேன் கர்த்தாவே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அவர்கள் விதைக்கிற இந்த விசுவாச விதைகளை ஆசீர்வதியும். என் தேவன் அதை பெருக பண்ணும். யூ ஆர் த காட் ஆஃப் இன்க்ரீஸ் லார்ட். நீர் பெருக்கத்தின் தேவனாய் இருக்கிறீர். நீர் பெருக்கத்தின் தேவனாய் இருக்கிறீர். இப்பொழுதும் அவர்கள் கைகளில் எதை எடுத்து விதைக்கிறார்களோ அதை நீர் பெருக பண்ணும். என் கர்த்தர் நீதியின் விளைச்சலை பெருக பண்ணும். செழிப்புள்ள காலங்களை அவர்கள் அனுபவிக்க செய்யும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா.